பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் தியானம் செய்வ சத்தியம் என் தாயாகிய பரிசுத்த ஆவியானவர். ஆமேனா? என் தாயாகிய சொல்லுங்கள், என் தாயாகிய பரிசுத்த ஆவியானவர். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் சுவிசேஷம் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தினுடைய அந்த கடைசி நாட்களிலே அவர் பஸ்கா பண்டிகையை புசித்து அந்த நாட்களில் அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த கடைசி பஸ்காவை புசித்து அந்த நாளிலே அவர் பேசின இந்த சத்திய வார்த்தைகள், அதில் மிக முக்கியமான சத்தியங்கள் என்னவென்று சொன்னால், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், நான் மரித்து உயிரோடு எழுந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது உயிரோடு எழுந்து பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சலில் உட்கார்ந்து நான் பிதாவாகிய தேவனை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது என்றென்றைக்கும், எல்லாரும் ஆமென் சொல்லுங்க, என்றென்றைக்கும் ஆமென் சொல்லுங்க. நித்திய காலமாய், என்றென்றைக்கும் என்றால் நித்திய காலமாய். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? அப்பா, நான் அழிஞ்சிருவேன், நான் மாற்றல் மேன், நான் ஏனோஸ், நான் அழிந்து விடுவேன், நான் ஒரு மாயையானவன். ஆனால் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நான் உன்னை தேற்றி இருக்கிறேன், உனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டேன், உன்னை தேற்றி விட்டேன், நான் ஒரு தேற்றரவாளன். ஆனால் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியான தேற்றரவாளனை நான் அனுப்புவேன், நித்திய ஜீவனை உனக்கு நான் கொடுப்பேன், பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் உனக்குள்ளே அனுப்புவேன், அந்த வேறொரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு தந்தருளுவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இங்கே வாக்கு பண்ணினார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்றென்றைக்கும் என்பது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமேனா? நித்திய காலமாய் அவர் நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியாகிய தேவன். ஆமேன் சொல்லுவோமே. அப்போ நித்திய வாழ்க்கையை நமக்கு ஊர்ஜிதப்படுத்துகிறார், நிச்சயப்படுத்தி விட்டார் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்ற நமக்கு. அடுத்தது அந்த இடத்துல தேற்றரவாளன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்க, என்ன சொல்றாரு? தேற்றரவாளன். அதை பார்த்தீங்கன்னா கிரீக் பதத்தில் பார்த்தீங்கன்னா பாராக்லிட்டோஸ் அப்படின்ற அந்த பதம் பயன்படுத்தப்படுது. அதுக்கு என்ன அர்த்தம்னா கம்ஃபர்டர், அதாவது ஆறுதலை கொடுக்கிறவர். நான் மறுபடியும் சொல்றேன், ஆறுதலை கொடுக்கிறவர், கம்ஃபர்டர், ஆறுதலை கொடுக்கிறவர். அப்புறம் அட்வொகேட், நமக்காக வழக்காடுகிறவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா பரிந்து பேசுகிறவர். அப்புறம் ஆலோசனை கொடுக்கிறவர், நமக்கு வல்லமை கொடுக்கிறவர். எல்லாமே இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே பொருந்துகிறது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் யார் என்றால், அவர் ஏதோ ஒரு பவர் அல்ல. எனக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவரை தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் தேவன். அவர் தம்மில் தாமே சித்தமுடையவராக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன், திருத்துவமே நித்திய ஜீவன் என்கின்ற சப்ஜெக்ட்ல நம்ம 12 வாரமாக தியானம் செய்தோம். ஆமேனா? பரிசுத்த ஆவியானவர் யார் என்று சொன்னால், அவர்தான் சிருஷ்டிப்பினுடைய எல்லாமே. எப்படி சொல்றேன் தெரியுமா? நல்லா கவனிங்க. பிதாவாகிய தேவன் சகலத்தையும் சித்தம் கொண்டார், சர்வமும் சித்தம் கொண்டார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் சித்தம் கொண்டார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே எல்லாம். பரிசுத்த ஆவியானவர் யார் என்றால், அவர்தான் ஒழுங்கு, அவர்தான் கிரமம், அவர்தான் எல்லாம். எப்படி சொல்றோம்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த சகல பிரபஞ்சத்தையும் சிருஷ்டிக்கும் போது அவருடைய மீட்பின் திட்டத்தில் மனிதனை இணைத்து கொண்டார், மனிதனை சேர்த்து கொண்டார். நல்லா கவனிங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தார். அதே போல மனிதர்களாகிய நாம் இந்த பிரபஞ்சத்தின் வல்லமைகளை அனுபவிக்கக்கூடியவர்களாக நம்மை தேவன் படைத்திருக்கிறார். அப்படியானால் இந்த மனிதன் மண்ணானவனாக இருக்கிறான், மாம்சமானவனாக இருக்கிறான், உண்டாக்கப்பட்டவனாக இருக்கிறான். இவனை ஒழுங்குபடுத்த வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன படுத்தணும்? ஒழுங்குபடுத்தணும், பூரணப்படுத்தணும், இவனை தேற்றணும், இவனை ஆறுதல் படுத்தணும். இந்த ஒழுங்குக்காக, ஆக மனிதனுடைய மீட்பில் தான் இந்த பிரபஞ்சத்துடைய மீட்பே இருக்கிறது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால்,
சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமாய் செய்கிறவர். மனிதன் குறை உள்ளவன். எப்படிப்பட்டவன்? மனுஷன் வந்து மண்ணில் உண்டாக்கப்பட்டவன். அவனை என்ன செய்யணும்னா ஒழுங்குபடுத்தணும். இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த அந்தகாரம் பிசாசு கொண்டு வந்து வைத்து விட்டாலும் எங்கே எல்லாம் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்குதோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துடுவார். ஆமேன். அதை நம்ம எங்கே பார்க்குறோன்னா ஆதியாகமம் 1:1 பார்க்கும்போது, ஏன்னா அவர்தான் ஒழுங்கு, பரிசுத்த ஆவியானவர் தான் பூரணம், அவர்தான் மீட்பு, அவர்தான் மீட்பின் ஆவியானவர், அவர்தான் தேவ சித்தத்தை பூர்ணப்படுத்துகிறவர். எல்லாம் அந்த தேவ சித்தத்தின்படி ஒழுங்கை கொடுக்கிறவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியாக தேவன். ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்துச்சு. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமேனா. எங்கெல்லாம் ஒழுங்கீனம் இருக்கிறதோ அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உள்ள போய் அங்கே ஒழுங்குபடுத்துகிற, ஆறுதல் படுத்துகிற என் தாய் அவர். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் சொல்லுவோமா? நல்லா மைண்டில் வச்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் நல்லா கவனிக்கணும். அவர் தேற்றரவாளன், என்னை தேற்றுகிறவர், என்னை ஆறுதல் படுத்துகிறவர், எனக்காக வழக்காடுகிறவர், எனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், என் வல்லமையாக இருக்கிறவர். அவர்தான் என்னுடைய ஒழுங்கீனத்திலும் என்னுடைய வெறுமையிலும் என்னை பூரணப்படுத்தி என்னை தேற்றுகிற தேற்றரவாளன். இப்போ சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு ரகசியத்தை சொல்றாரு. உலகம் வாசிக்க பார்க்கலாம் அந்த 17 வசனத்தை. அந்த சத்திய ஆவியானவரை, சத்திய ஆவி நல்ல கவனி, அவர் எப்படிப்பட்டவர்? சத்திய ஆவி. சத்தியம் என்பது வெளிச்சம், வெளிச்சம், தேவனை குறித்த நீதியின் வெளிச்சம். இந்த சத்திய ஆவியானவரை உலகம் அறியாமலும் காணாமலும் அறியாமலும். சரி, நம்ம கண்டிருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவரை நாம் கண்டிருக்கிறோமா? நல்லா கவனிங்க. பரிசுத்த உலகம் அவரை காணல, அவர் அறியல, ஆனால் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே எங்க உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே தேவன் தமது அன்பை நம்முடைய இருதயங்களிலே ஊற்றினார் என்று ரோமர் 5:5 நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவியான வாசி ரோமர் 5:5 வாசிக்க பார்க்கலாம். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். எங்க ஊற்றப்பட்டிருக்கிறதா? நம்முடைய இருதயத்தில் இந்த தேவ அன்பு. ஏன் நம்முடைய இருதயத்தில் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது என்றால் நம்முடைய இருதயம், நம்முடைய மனசு ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. இப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்முடைய இருதயத்துக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த அசைவாடி கொண்டிருக்கிறார்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் கொஞ்சமா பார்க்கலாம். ஆக பரிசுத்த ஆவியானவரை உலகம் அறியல, நாங்கள் அறிந்திருக்கிறோம், அவரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள்? இன்னைக்கும் கையே வராது. எல்லாத்தையும் நம்மளால பார்க்கலாம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நான் அபிஷேகத்தை கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வந்து அமர்ந்து நம்மை அபிஷேகித்து நம்மை வழிநடத்த வல்லமை உடையவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு வகையிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இடைபடுவார். நம்ம இன்னைக்கு அதையும் நம்ம பொறுமையாக பார்க்கலாம். கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவாராக. ஆமென் சொல்லுவோமா? அப்போ உன் சரீரமே நான் தங்குகிற ஆலயம். எப்படி ஆலயம்? எடுத்து வாசி. 3:16 1 கொரிந்தியர் 3:16. வேகமாக இந்த வசனத்தில் வாசிங்க. அவர் எப்படிப்பட்டவர் நம்ம பார்க்க போகிறோம். எடுத்து வேகமாக வாசி. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணி, ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவனவனை கெடுப்பார், நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றார். அப்படியானால் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே எப்படி இருக்கிறார்? நமக்குள்ளே எப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு இருக்கிறார்? எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறார் என்றால் அவர் வைராக்கியத்தோடு இருக்கிறார். என்னத்துக்கு வைராக்கியம்? என்னை மகிமைப்படுத்தியே தீரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உன்னை மகிமைப்படுத்தி உன்னை நான் தேவனுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்கிற வைராக்கியத்தை உடையவராய்த்தான் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபு தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது, யாக்கோபு நிருபம் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 4வது அதிகாரம்
5வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 4:5. நம்மில் வாசம் பார்த்துட்டோம் இல்லையா? நீங்களே தேவனுடைய ஆலயம், நமக்குள்ளே வாழ்கிறார். நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிற தேவனுடைய அன்பு, நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராகிய வாஞ்சையா இருக்கிறார் என்று வேத வாக்கிய வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? எப்படி இருக்கிறாருமா? வைராக்கியம் என்னது? நான் சொன்னதை நான் செய்வேன். ஆமேனா? வைராக்கியமா இருக்கு. என்னது? நீங்களே தேவனுடைய ஆலயம். உன்னை நான் மகிமைப்படுத்தி, உன்னை மறுரூபப்படுத்தி, நித்திய ஆளுகை என்றென்றைக்கும், ஆமென் சொல்லுங்க, என்றென்றைக்கும் இருக்கும்படியான அந்த தேற்றரவன். அதான் சமாரியா ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் பேசும்போது, நான் கொடுக்கிற தண்ணீரை குடிச்சுனாக்கா ஒரு காலம் உனக்கு தாகம் உண்டாகாது, அது என்றென்றைக்கும் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றா இருக்கும். இந்த பரிசுத்த ஆவி நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்துவிட்டார் என்றால் நித்திய காலம். ஆமேனா? என்றென்றைக்கும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பரிசுத்த ஆவியாக தேவன் நமக்குள்ளே வந்து என்ன செய்றாருனாக்கா, வைராகிய வாஞ்சையா இருக்கிறாராம். எதுக்காக வந்தார்? அவரு மறுரூபப்படுத்துவதற்காக வந்தார். ஆமேன். நான் ஒழுங்கினம். ஆமேன். நான் வெறுமையும் நான் ஒழுங்கினமுமாக இருக்கிறேன். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்துச்சு. நான் குறைவுள்ளவன், நான் பாவியான மனுஷன். என்னை ஒழுங்குபடுத்தி, என்னை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவதற்காக எனக்குள்ள வைராகிய வாஞ்சையாக இருக்கிறார். எல்லாரும் கரங்களுக்கு ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? சரி, இப்போ அவர் எப்படிப்பட்டவர்னா, நித்திய காலமாய் நமக்குள்ளே ஊறுகிறவர். அந்த நீர் ஊற்று நம்முடைய இருதயத்துக்குள்ளே உண்டாகும். எடுத்து வாசி, யோவான் சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் எடுத்து வாசிங்க. எடுத்து வாசிங்க. எந்த வசனம்? 14 வாசி. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ, நித்தியம், ஆமென், என்றென்றைக்கும் இருக்கிற தேற்றரவாளன். ஆமென். நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற இந்த நீர் ஊற்று இருக்கு இல்லையா, நம்முடைய இருதயத்துக்குள்ள அப்படியே சுரந்து 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 நம்முடைய இருதயத்தை அப்படியே ஆறுதல் படுத்துகிற தேவனா இருக்கிறார். மனுஷன் என்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்தானோ அன்னைக்கு அவன் மனசுக்குள்ள வேதனை, சஞ்சலம், போராட்டங்கள், நிந்தைகள், மனசெல்லாம் உடையுது. அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியாக தேற்றரவாளன் வந்து நித்திய ஜீவ காலமாய் நமக்குள்ளே ஊறுகிற ஜீவ தண்ணீராக, நீர் ஊற்றாக நம்முடைய இருதயங்களிலே அவர் வாசமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இப்போ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த ஒரு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்காகத்தான் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் எல்லாம் கருத்தாய் ஆராய்ந்து பார்த்தார்கள். கிறிஸ்து இயேசு எப்போ வந்து சிலுவையில் பலியாவார்? நல்லா கவனிக்கணும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து யாவையும் செஞ்சு முடிச்சுட்டு பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு போயிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த அன்பின் பூரணத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்து நம்மை பூர்ணப்படுத்துகிற தேற்றரவாளன் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கிறிஸ்து இயேசுவினுடைய மரணமும் அவருடைய மரணத்துக்கு பிற்பாடு வரக்கூடிய பரிசுத்த ஆவியானுடைய இந்த அபிஷேகத்தையும், இந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்துக்காகத்தான் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள்லாம் வாஞ்சையாய் அவர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய அந்த மகிமையை பூரணமாய் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்து தேவ அன்பில் நம்மை பூர்ணப்படுத்துகிறவர். அதுதான் பேதுரு தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது, இது தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு வரக்கூடிய பாடுகளையும் அந்த பாடுகளுக்கு பிற்பாடு வரப்போகிற மகிமை, அந்த மகிமை தான் பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை. ஆமென் சொல்லுங்க. எப்படி அந்த வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1ஆவது அதிகாரம், 1 பேதுருவின் புத்தகம் 1ஆவது அதிகாரம் 11 வாசிங்க பார்க்கலாம். வேகம். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமை, அந்த கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பின்பு வரக்கூடிய அந்த மகிமை தான் பரிசுத்த ஆவியாகிய தேவன். ஆமென். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அவர் யாருங்க? அவரு சொல்லுங்க, யாருங்க அவரு? ஆமாம், கிறிஸ்துன்னு சொல்லிட்டார். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகலைன்னா அவர் வரமாட்டார். நான் போய் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவேன் பிதாவின் இடத்துல, அவர் தேற்றரவாளனை அனுப்புவார். ஆமென் சொல்லுங்க. யார் அனுப்புவார்?
தேற்றரவாளனை அனுப்புவார். அவர் உங்களை தேற்றுவார், சகலவிதமான ஆறுதலை கொடுப்பார். யார் யாரெல்லாம் உடைக்கப்பட்டு வாழ்க்கை தொலைஞ்சு போய் எப்பெல்லாம் நம்முடைய இருதயத்துக்குள்ள வலிகளோட வேதனைகளோடு இருக்கிறோமோ, ஒன்று சொல்லவா, எந்த மனுஷனாலையும் எந்த மனுஷனுக்கும் ஆறுதலை சொல்லவே முடியாது. மாம்சமானவன் ஆவியா இருக்கிற மனசுக்கு எப்படி ஆறுதலை கொடுக்க முடியும்? அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் நம்முடைய இருதயத்துக்குள்ள அப்படியே உள்ள இந்த வசனத்தை கொண்டு போய் உள்ள வச்சு அப்படியே நமக்கு ஒரு ஆறுதலை கொடுப்பாரு. பாருங்க பார்க்கலாம். உடைக்கப்பட்டு போயிருப்போம், நொறுக்கப்பட்டு போயிருப்போம், நம்மளை தேற்றுவதற்கு சான்ஸே இல்லைன்னு நினச்சிருப்போம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை கொண்டு நம்முடைய இருதயத்தில் வச்சு நம்முடைய ஆத்மாவுக்கு சொல்லி கொடுத்து அப்படியே நம்மளை தேற்றுகிற அந்த தேறுதல் இந்த உலகத்தில் வேற எந்த சக்திக்கும் அந்த வல்லமை கிடையாது. ஆமென். நம்ம மேல அன்பு கூர்ந்து நம்மை நடத்துகிற அந்த மகிமையின் கர்த்தர், அவரே நம்மை தேற்றுகிறவர். நல்லா அவனுக்கு கவனிக்கணும். இப்போ இந்த ஆறுதலும் இந்த தேறுதலும் யார் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னா, ஒரு தாய் என்ன செய்வாள்? தம் பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளை பிறந்ததுமே அந்த பிள்ளைக்கு போஜனத்தை கொடுக்கணும். ஆமேனா? அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கணும். ஆமேன் சொல்லுங்க. பால் கொடுத்து நல்ல அந்த பிள்ளைக்கு வளர்ச்சி வந்ததும் திடமான ஆகாரத்தை கொடுத்து அந்த பிள்ளையை என்ன பண்ணா வளர்ச்சியை வளர்த்தெடுத்து அந்த பிள்ளையை ஒரு நோக்கத்துக்காக இந்த பூமியில் வளர்த்தெடுக்கணும். ஆமேனா? உண்மையா இல்லையா? ஒவ்வொரு தாயும், ஏன்னா போஜனமே ஜீவன். என்னதுங்க ஜீவன்? போஜனமே ஜீவன். நம்ம புசிக்கணும். இந்த உடல் இந்த பூமியில் வாழணும்னா நம்ம போஜனத்தை புசிக்கணும். வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான போஜனம், ஜீவ அப்பம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் ஆத்துமா பிதாவாகிய தேவனை அறியாமல் மரித்து போயிருக்கிறது. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் உம்மை துதியார்கள். அவரை துதியாமல் இருப்பதே மரணம். அப்போ மரித்து போயிருக்கிற எனக்கு முதல்ல ஜீவன் வரணும், கரு உருவாகணும். எப்படி ஒரு தாய் தன் மகனை பெற்றெடுத்து தன் பிள்ளையை பெற்றெடுத்து, நல்லா கவனிக்கணும், தன் பிள்ளையை பெற்றெடுக்கணும், கரு உருவாகி அந்த கரு வெளியே வந்த அந்த குழந்தை வெளியே வந்த பிறகு பால் கொடுக்கணும், அந்த குழந்தை என்ன ஆகிடும்? செத்து போயிடும். ஆக ஒரு தாயானவள் என்ன செய்வாள் என்றால், அந்த குழந்தையுடைய பசிக்கு, அந்த பசி என்பது ஒரு மரணம், அந்த பசிக்கு அந்த குழந்தைக்கு முதல்ல பாலை கொடுத்து அதுக்கப்புறம் திடமான ஆகாரத்தை கொடுத்து, என் பிள்ளைய நான் கலெக்டர் ஆக்க போகிறேன், என் பிள்ளைய நான் டாக்டர் ஆக்க போகிறேன், என் பிள்ளைய நான் வக்கீலாக்க போகிறேன், என் பிள்ளைய நான் என்ஜினியர் ஆக்க போகிறேன் அப்படின்னு ஒரு தாய் அப்படியே தன்னைத்தானே அழுத்திக் கொள்கிறாளோ, அதே போல பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் உடைக்கப்பட்டு, என் பாவத்தினாலே என் அக்கிரமத்தினாலே உடைக்கப்பட்டு வேதனைப்பட்டு உள்ளம் குழம்பி துக்கத்தோடு இருக்கிற என்னை அவர் பெற்றெடுத்து, பரிசுத்த ஆவியனை பெற்றெடுத்து எனக்கு பாலை கொடுத்து எனக்கு திடமான ஆகாரத்தை கொடுத்து ஒரே ஒரு நோக்கம், உன்னை நான் இயேசுவை போல ஆக்க போறேன். கரங்களை உயர்த்தி ஆமென். உன்னை நான் இயேசுவை போல. இன்னைக்கு பூமியில் இருக்கிற தாயெல்லாம் என் பிள்ளை டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், என்ஜினியர் ஆகணும் அப்படி பிளான் போடுவாங்க. ஆனால் என் தாயானவர் என் பிள்ளைய நான் இயேசுவை போல ஆக்க போகிறேன். ஏனென்று சொன்னால் இயேசுக்கள் மாத்திரமே பரலோகத்துக்கு போறாங்க. ஆமெனா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதனால உள்ள உடைக்கப்படுகிறது? ஆறுதலே இல்லை. யார் யாருடைய இருதயம் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறதோ, யார் யாரெல்லாம் ஆறுதல் அடையாம நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் அடையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். நம்முடைய இருதயத்தை சமாதானமா வச்சுக்கணும். அவங்கெல்லாம் தேவனை பார்க்க முடியாது. சந்தோஷமே தேவனுடைய ராஜ்யம், புசிப்பும் குடிப்பும் தேவ ராஜ்யம் அல்ல. அது என்னது? நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. ஆக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்து ஆறுதலை கொடுக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. ரோமர் நிருபம் 14:17 வேகம் எடுத்து வாசிங்க. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் தேவராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். எப்போதும் சந்தோஷமா இருங்கள். காரணம் என்னன்னா, சந்தோஷம் தான் தேவராஜ்யம். யாரெல்லாம் இன்னைக்கு உடைக்கப்பட்டு போயிருக்கிற, இப்போ உன் பிள்ளை அழுதுச்சுன்னா
அந்த தாயை பார்த்து சும்மா இருப்பாளா? உடனடியாக அந்த பிள்ளையை தூக்கி, பசியா, ஈ தீண்டிருச்சா, எறும்பு தீண்டிருச்சா, எதுக்காக இந்த பிள்ளை அழுது அப்படின்னு சொல்லி உடனே அந்த பிள்ளைக்கு ஆறுதலை அப்பா கம்முன்னு என்ன பண்ணுவார், ஜாலியாக செல்ஃபோனை வச்சு, பிள்ளை குழந்தை இது வரப்போ, இவரால் ஒன்றும் பண்ண முடியாது, தாய் மட்டும்தான் முடியும். ஆமேனா ஆமேனா, பிள்ளை அழுது பாரு பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக்க இவர் என்ன பண்ணிருப்பார், இவர் வேலையை பார்த்துன்னு இருப்பார். என் தாயானவர், என் தாயாகிய தேற்றரவாளன் என் இருதயத்துக்குள் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கொடுக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் பாவம் செஞ்சதோ அத்தனை மனிதனுக்குள்ள மரணம் உள்ள வந்துருச்சு. மரணம் உள்ள வந்துட்டு அவன் அக்கிரமத்தினால, அவன் பாவத்தினால அவன் மனசுக்குள்ள குழப்பங்கள், வேதனைகள், வலிகள். ஆமேனா, இந்த குழப்பத்திலிருந்து ஆறுதலை கொடுக்கணும்னா என் தாய் போஜனம் கொடுக்கணும். ஆமேனா, என் தாய் என்ன கொடுக்கணும், போஜனம் கொடுக்கணும். இவள் தான் முடிஞ்சு போச்சு. தாய் தான் என்ன பண்ணுவான்னா பால் கொடுத்து, ஆகாரத்தை கொடுத்து, அந்த பிள்ளைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து ஜீவனோடு வச்சுன்னு இருப்பா இந்த பூமியில். ஆமேனா, என் பரிசுத்த ஆவியாக என் தாயானவர் என்னுடைய ஆறுதலை அவர் கொடுத்து என்னை நித்திய ஜீவனுக்கு நிறைய கொண்டு போகிறார். ஆமேன். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும், ஏன் நம்முடைய மனசு உடையுது, ஏன் மனசுக்குள்ள வலிகள் எல்லாம் ராமே சொல்லுங்களேன். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 38வது சங்கீதத்தில் சுருக்கமாக நம்ம வாசத்தை காட்டிக்கினே போகிறேன்னே. 38ஆம் சங்கீதம் அதில் 4லிருந்து வாசிக்க பார்க்கலாம். என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக, சொல்லுங்க, நம்ம செஞ்ச அக்கிரமம் தான் நம்ம தலைக்கு மேலே நிற்குது. அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று. என் மதிக்கேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம். இவ்வளவு வேதனை இருக்கு நமக்குள்ள. என் அக்கிரமம் தான் என் தலைக்கு மேலே பெருகிருச்சு, அது தாங்க கூடல, என்னால் இந்த பாரத்தை சுமக்க முடியல. ஐயோ, என் வீட்டில் இருக்கிற பிரச்சனை, என் பாரம் சுமக்க முடியல. ஏன் இந்த பாரம்? பாவம். தேவனை அறியவில்லை மனுக்குலம். மனசுக்குள்ள பாரம், வலிகள், வேதனைகள். என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. குஷ்டரோகம், மனசுக்குள்ள குஷ்டரோகம். அவன் பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறான். காரணம், அவன் தேவனை அறியவில்லை. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. நான் பெலற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன். என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பதாக இருக்கிறது. என் தவிப்பு உமக்கு மறைவாக இருக்கவில்லை. என் உள்ளம் குழம்பி அலையுது. என் உள்ளம் குழம்புது ஆண்டவரே. ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியவில்லை. என் உள்ளத்தில் வேதனைகள், விசாரங்கள். ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஆமேனா, இவ்வளவு வேதனையோடும் பிரச்சனையோடும் போராட்டத்தோடும் இருக்கிற இந்த மனுக்குலம் மாம்சீகமானவன். இந்த மனுக்குலத்தை காப்பாற்றுறதுக்கு எந்த தாயாலையும் முடியாது. ஆமேன். எந்த தாய் தாம் பிள்ளையினுடைய மன வியாகுலத்தை காப்பாற்ற முடியும்? எந்த தாய் இந்த பூமியில் இருக்கிற மாம்சத்தின்படி போஜனத்தை கொடுக்கலாம்? நல்லா கவனிக்கணும். இந்த தாய் நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். சந்தோஷமே ராஜ்யம்னு பார்த்துட்டோம். தேவராஜ்யம், பரிசுத்த ஆவியானவர்களை மட்டும் அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அப்படின்னா இப்போ நான் என்ன செய்யணும்னா, அவர் என் தாய். இந்த தாய் எனக்கு என்ன செய்வார் என்றால், எடுத்து வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 63வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66ஆம் அதிகாரத்தில் 7லிருந்து வாசிக்க பார்க்கலாம். பிரசவ வேதனை படும் முன் பெற்றால் கர்ப்பவேதனை வரும் முன் ஆண் பிள்ளையை பெற்றால் இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேரு வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சீயோனு பெந்தகோஸ்தே நாளிலே, சீயோனோவெனில் சீயோன் மலையிலே பரிசுத்த ஆவிக்குள்ளாக எல்லாரும் பிறந்தார்களே, தேவனுக்குள் எல்லாரும் பிறந்தார்களே. ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. எல்லாம் கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய இருதயத்துக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வந்து உள்ளே வைத்து, இயேசு கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வைத்து, இயேசு கிறிஸ்துவே உன்னுடைய ஜீவன் என்கின்ற கரு நம்முடைய இருதயத்துக்குள்ளே உண்டாக்கி, ஆமேனா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஜலம் என்பது வசனம், ஆவி என்பது என்னுடைய ஆவி. என்னுடைய ஆவி நல்லா கவனிக்கணும். என்னுடைய ஆவி செத்து போயிருந்துச்சு, தேவனை அறியாமல் இருந்துச்சு. ஆனால் ஜலமாகிய சுவிசேஷத்தின் மூலமாய்
என்னுடைய ஆவியோட கூட பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்துட்டு என்னை தேவன் மேல விசுவாசம் உடையவனாக, தேவன் மேல இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். எங்கப்பா இருக்கிறாரு தேவன்? இவரை உயிரோடு எழுப்பினாரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினாரே, அவரே தேவன். அந்த தேவ குமாரனுடைய வித்து. நான் எங்க அப்பாவுடைய வித்து இந்த உடம்பு. ஆனா இப்ப நான் மறுபடியும் பிறக்கணும். நான் யாருடைய வித்துன்னா தேவனுடைய வித்து எனக்குள் இருக்குது. அந்த வித்து இயேசு கிறிஸ்து. ஆமெனா? அந்த வித்து யாரு? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவன் ராஜ்யத்தில் பிறக்கணும். இப்ப ஒரு குழந்தை பிறக்குதா மாம்சத்தின்படி? ஒரு தாய் பெத்தெடுக்கிறாளா? அதே போல பரிசுத்த ஆவியாக தேவன் எனக்குள்ள அந்த கருவை கொடுக்கிறார். அந்த கரு, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். உருவாகவே என்ன உண்டாயிட்டாலாமே, அவ என்ன உண்டாயிட்டா? கரு உருவாயிருச்சாமே. அப்படி ஆனால் அந்த கரு நமக்குள்ளே உண்டாகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து தான் அந்த வித்து. நான் பெற செய்வேன், அந்த கரு உருவாகும். என்ன கரு? அதை வாசித்து மறுபடியும் இங்கே வரலாம். நான் தொடர்ந்து வாசிக்க போகிறோம். 8 வாசிக்க பார்க்கலாம். யோவான் 1 யோவான் நிருபம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 யோவான் 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. ஆமென். யாருடைய வித்து? இயேசு கிறிஸ்து யாருடைய வித்துங்க? தேவகுமாரன். ஆமெனா? நான் பலமுறை சொல்லிட்டேன், பழைய ஏற்பாடு விதை, புதிய ஏற்பாடு சதை. அவர் தேவனுடைய வித்து. அந்த வித்து எனக்கு உள்ளே வந்துவிட்டது. கிறிஸ்து இயேசு என்னுடைய ஆத்துமாவில் அவர் ஜீவனாக எனக்குள்ள வந்து விட்டார். இப்போ நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தின் மூலமாய் பிறந்து விட்டேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை யார் கொண்டு வரதுன்னா பரிசுத்த ஆவியானவர். நீ ஒன்றையும் கலங்காத. இப்போ என்னை தேற்றுகிறார், என்னை ஆறுதல் படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்து இயேசு கிறிஸ்து தான் என் ரட்சகர்னு சொல்லி என் இருதயத்துக்குள்ள அந்த வித்தை கொடுத்தார். உடனே நான் மறுபடியும் பிறந்து விட்டேன் தேவனுக்கென்று. ஆமெனா? தேவனுக்கென்று நான் மறுபடியும். எத்தனை பிறந்துட்டீங்க? இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசத்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். ஆமெனா? ஆமெனா? ரோமர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கும் போது நமக்கு வாசி 8 வாசி, அதை வேகம் 8 வாசி. ரோமர் 9:10 10ஆம் அதிகாரம் 9-10 என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ரட்சகர்னு சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்க. அப்ப நீ யாருக்குள்ள பிறந்துட்டீங்க? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகள். இப்ப கரு உண்டாயிருச்சு. இப்ப நம்மளை பெத்து எடுக்கணும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இப்ப நம்ம பார்த்தலையா சங்கீதம் 38 உள்ளம் குழம்புது, வேதனை, என் புண்ணு அழுகி நாத்தம் அடிக்குது, இவ்வளவு பிரச்சனையோடு இருக்கிற எனக்கு என் தாய் என்னை ஆறுதல் படுத்தி என்னை பெத்தெடுத்து என்னை வளர்க்கணும். அது எப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமாக தேவன் அவர்களுக்கு சொன்னார் தெரியுமா? அதுதான் இந்த 66ஆம் அதிகாரம். மறுபடியும் தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். பெறப்பண்ணுகிறவராகிய நான் பெறச்செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் இருதயத்துக்குள்ள ஒரு பிரசவம். கிறிஸ்து இயேசு உனக்குள்ள பிறந்து விட்டார். பெறச் செய்கிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ? உன்னுடைய இருதயத்துக்குள்ள கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஆமென். இதோ எல்லாருக்கும் நற்செய்தி நான் அறிவிக்கிறேன். இன்றைக்கு கிறிஸ்து என்கின்ற ரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். அந்த பெத்லகேமிலே பிறந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய இருதயத்துக்குள்ளே பிறந்திருக்கிறார். அவர்தான் அந்த ஜீவன் கரு. தொடர்ந்து வாசிக்கலாம். எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து கலிகூருங்கள். அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட மிகவும் மகிழுங்கள். நீங்கள் அவளுடைய ஆறுதலின் முளைப்பாலை உண்டு திருப்தியாகி நீங்கள் சூப்பி குடித்து அவளுடைய மகிமையின் பிரகாசத்தினால் மனமகிழ்ச்சியாகுங்கள். ஆமென். என் உள்ளம் குழம்பி அழுது, ஆண்டவரே இப்ப பரிசுத்த
பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன் இருதயத்தில் எப்படிப்பட்ட வேதனை இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவே உன் ஜீவன். ஆமென். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவரே ஜீவன். அந்த ஜீவன், அந்த உயிர் எனக்குள்ளே உண்டாயிருக்கிறது. அந்த உண்டாயிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவை எனக்குள்ளே வளர்த்தெடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இப்போ இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த மகிமைக்குள்ளே உள்ள வந்துருச்சு. எருசலேம் அப்படின்னாவே என்னதுன்னு சொன்னேன், அது மணவாட்டி சபை. ஷாலேம், சாலேம், சாலேமின் ராஜா இயேசு கிறிஸ்து. சாலேம் என்றால் சமாதானம், சமாதானத்தின் ராஜா இயேசு கிறிஸ்து. இந்த சாலேமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டி யாருன்னா எருசலேம். எருசலேம் என்று சொன்னால் பூரண உபதேசம். இப்போ நல்லா கவனிக்கணும், மாம்சத்தில் பிறந்தவங்களுக்கு பால் முதல் ஆகாரம், அப்புறம் திடமான ஆகாரம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்னை இயேசு கிறிஸ்துவே அந்த ஜீவன் எனக்குள்ளே பிறந்து விட்டார். இப்போ அவர் எனக்கு என்ன பண்ணணும்னா என்னை பெத்தெடுத்துட்டார். கிறிஸ்துக்குள்ள மறுபடியும் பிறந்துட்டேன். இப்போ பிறந்த குழந்தை என்ன குடிக்கணும்? பால் குடிக்கணும். ஆமேனா? இப்போ நீ என்ன செய்வியா, நீங்கள் அவளுடைய ஆறுதலின் முளைப்பாலை உண்டு திருப்தியாகி நீங்கள் சூப்பி குடித்து அவளுடைய மகிமையின் பிரகாசத்தினால் மனமகிழ்ச்சி ஆகுங்கள். ஆமேனா? நல்லா கவனிக்கணும். ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து ரட்சகர்னு சொன்னதுமே நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, இப்போ எங்கே ஓடி வருவோம்? வெளியில் நம்ம இருக்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு ரட்சகருமா, நீ ஒன்றும் கலங்காத, கவலைப்படாத, என்ன வேதனை என்ன பிரச்சனை இருந்தாலும் உனக்காக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது உயிரோடு எழுந்துட்டாருன்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்ததும் இயேசுவே என் ரட்சகர் அப்படின்னு விசுவாசத்தை உள்ள அந்த விசுவாசம் வந்தது எங்கே வந்துடுவோம்? சர்ச்சுக்கு வந்துடுவோம். சர்ச்சுக்குள்ளே என்ன நடக்கும்? பிரசங்கம் நடக்கும். எது பிரசங்கம்? இந்த பிரசங்கம், இந்த வார்த்தை, இந்த தேவனுடைய வார்த்தை தான் பால். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அப்படியே எழுத்தின்படியே ஸ்ட்ரக்சரை உனக்கு கொடுத்துட்டு, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன், என் வாழ்க்கை அவ்வளோதான் போல் இருக்குது ஆண்டவரே, நான் அழிஞ்சிட்டு ஆண்டவரே அப்படின்னு வேதனையோடு துன்பத்தோடு துக்கத்தோடு இருக்கிற உனக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வசனங்களை சொல்லி 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 உள்ள கொண்டு போய் அந்த பாலை ஊட்டி 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 ஊட்டி. ஆமென், ஆமென். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசி. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வேகம். நீங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம். நீங்கள் ரட்சிப்புக்கென்று இல்லம்மா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். நீங்கள் வளரும்படி சொல்லுங்க. ஏமா எல்லாம் கொஞ்சம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை இப்ப என்னை பெற்றெடுத்தது யாரு? இப்ப என்னை பெற்றெடுத்தது யாரு? பரிசுத்த ஆவி. என்னை பெற்றெடுத்தது யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை பெற்றெடுத்துட்டு அந்த கரு எனக்குள்ள இருக்க அந்த ஜீவன் உண்டாயிருச்சு. அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்து. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை அளித்திருக்கிறார். அந்த ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறது என்பது அந்த சாட்சியாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். அந்த ஜீவன் கிறிஸ்து இயேசு. அந்த ஜீவனாக இயேசு கிறிஸ்துவுக்குள் தரித்து கொண்டேன். இப்போ நான் பிறந்துட்டேன் தேவனுடைய பிள்ளையாக. ஆமேனா? ஆமேன் சொல்லுங்க. நம்ம யாருடைய பிள்ளைப்பா? இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்ம யாருடைய பிள்ளைங்கப்பா? தேவனுடைய பிள்ளைகள். நாம் பிறந்து விட்டோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்ம மறுபடியும் பிறந்து விட்டோம். இப்போ இந்த குழந்தை பிறந்தா என்ன ஆகணும்? பால் குடிச்சு வளரணும். வளரணும்னா பால் குடிக்கணும். ஆமேனா? இப்போ உண்மையிலே நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் தெரியுமா? பாஸ்டர் வந்து நின்னாலே, பாஸ்டர் எதுனா வசனம் சொல்ல போறாரா, எதுனா வசனம் சொல்ல போறாரா, அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு தாகம். எப்படி ஒரு குழந்தை பாலுக்கு அலையுமோ, தாய் பாலுக்கு எப்படி துடிக்குமோ, தாய் பாலுக்கு போயிட்டு அப்படியே அது ஆம்பளைக்கிறாங்களா பொம்பளைக்கிறாங்களா அதெல்லாம் பார்க்க நேராக போய் மாறாப்ப விளக்கம் குழந்தை. எனக்கு தேவை அந்த பால். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டால் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு. இந்த பாலை குடிப்பதற்கு அந்த வசனத்தை கேட்டாலே உள்ள அப்படியே ஆறுதல் வரும். நீ மறுபடியும் பிறந்திருக்கிற, நீ தேவராஜ்யத்துக்கு நீ தயாராகி கொண்டிருக்கிற ஒரே ஒரு சிம்டம்ஸ் என்னன்னா, சர்ச்சில் நீ தூங்கவே மாட்ட. சர்ச்சில் மட்டும் இல்லை, எங்கே வசனத்தை கேட்டாலும் உனக்கு அப்படி கண்ணு, நீ 2 நாளாக நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வந்து இங்கே உக்காந்துனா கூட அப்படியே உன் ஆவி கம்பீரிச்சு இந்த பால். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை சொல்லுங்க. யாரை போல? நம்ம இந்த குழந்தையை பெற்றெடுத்தது யாரு?
என் தேற்றரவாளனாகிய பரிசுத்த நம்ம மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன், என்னால் ஒரே ஒரு மனுஷனை ஆறுதல் படுத்த முடியாது. என் பிள்ளைங்களாக கூட இருக்கட்டும், நான் மாம்ச கண் கொண்டு பார்த்து மாம்சத்தில் என்ன ஆறுதல் கொடுத்துருவேன்? என் மனசுக்குள்ளே ஆறுதல் வரணும்னா என் தாயால் மட்டும்தான் முடியும். பரிசுத்த ஆவியானவர் என் தாய். நீ பாலை சூம்பி குடிப்பேன்னு ஏசாயாவுக்கு தீர்க்க தரிசனமாக அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்னார். அதை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆமேனா? இந்த ஒரு பரிசுத்த ஆவிய அபிஷேகத்துக்காகத்தான் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவர்கள் கருத்தாய் ஆராய்ந்தார்கள். எந்த காலம் அது? பரிசுத்த ஆவியானுடைய அந்த தேவனை பற்றின ரகசியம், ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினராக இயேசு கிறிஸ்துவும் அறிகிற அந்த அறிவை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து, இந்த வசனத்தை கொடுத்து, ஆமென், இந்த திருவசனமாக வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உள்ள சொல்லி சொல்லி எழுத்தின்படியே அந்த பாலை அப்படியே அந்த வாக்குத்தத்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, ஒரு திகில் சூழ்ந்த நேரத்தில் பரிசுத்த ஆவின் அப்படியே அந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி அப்படியே நமக்குள்ள ஆறுதல் படுத்தி, அவரை போல நம்மளை ஆறுதல் படுத்தி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஆமேனா? நல்லா உணர்ந்து சொல்கிறேன், எத்தனை வேலை நம்ம உடைக்கப்பட்டோம், எத்தனை வேலை தடுமாறணும், எத்தனை வேலை என் கண்ணீர் நிற்காதா, என் மனசு, என் வலி, இவ்வளோ வலி இருக்குது. யாரும் நமக்கு ஆறுதலை கொடுக்கவே முடியாது. அப்படியே பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை கொண்டு வந்து அந்த வசனத்தை கேட்கும்போது அப்படியே நம்முடைய இருதயத்துக்குள்ளே அப்படியே ஒரு தெய்வீக பிரசனத்தை உள்ளே கொடுத்து நமக்கு ஆறுதலை கொடுத்தாரே. எத்தனை பேர் உணர்ந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேனா? அப்படியே அந்த பாலை குடித்து அப்படியே அந்த 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 ஒரு நான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு போல் அப்படி நினச்ச அந்த நேரத்தில் ஒரு நம்பிக்கை, ஒரு ஜீவன். ஏன்னா போஜனமே ஜீவன். அந்த பாலை நாம் குடித்தோம். அப்போ நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையே போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருந்த குழந்தை எப்படி பாலுக்கு கத்துன்னு கத்துமோ? ஆமேனா? நைட்டுலாம் 10:30 மணி வரைக்கும் எனக்கு தூக்கமே இல்லை. வீட்டில் புழுக்கும், ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கும்போது உடம்புலாம் தண்ணி ஊற்று. 1 மாதமாக சர்ச்சுவில் தான் பத்துங்கிறோம். நைட்டு ஒருத்தன் பக்கத்தில் இருக்கிற படுவா ஒருத்தன் தூக்கவே விடல. அவன் ரூத்தம்மா நல்லா தூங்கிச்சு. நம்ம சகோதரி அமலாவோட குழந்தை, அவன் 7 மாதம் தான் ஆகுது. அவனுக்கு கத்துன்னு கத்துறான். எனக்கா தூக்கமே வரல. ரூத்தம்மாவை எழுப்பி, பாவம் ரொம்ப தூக்கிட்டு இருந்தது, எழுப்பி முதல்ல போய் அவன் தூக்கினுவா, ஜெபம் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு. வாடான்னு தூக்கி அந்த வச்சு எனக்கு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சான். கம்முன்னு சைலண்ட் ஆகிட்டான். அப்போ ஆகிட்டானா? ஆகிட்டான், கம்முன்னு தூக்கிட்டான். 7 மாதம் ஆகுது அந்த குழந்தைக்கு. இன்னமும் பாலையே கொடுக்குது அந்த தாய். காரணம், அந்த தாய்க்கு ஒரு தாய் இல்லை. இருந்துச்சுன்னா அவங்க சொல்லி கொடுத்து நல்லா, ஏன்னா பாட்டிங்க இருந்தால் தான் நல்லா திடமான ஆகாரத்தை ஊட்டுவாங்க. இன்னும் நம்ம பாலையே குடிச்சு இருக்கக்கூடாது, திடமான ஆகாரமாக வரணும். ஃபஸ்ட்டு இந்த நீ மறுபடியும் பிறந்துட்டேன்னா எந்த இடத்துல நீ வசனத்தை கேட்டாலும் ஆண்டவர் இன்னைக்கு என் கூட ஏதோ ஒன்று பேசுவார். எந்த ஆங்கிளில் எப்படி பேசினாலும் அந்த ஞான பால் என்னுடைய ஆத்மாவில் நம்பிக்கை கொடுத்து நான் கொஞ்சமாக அப்படியே வளர்ந்துருவேன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது எந்த தாயும் என்னத்தான் பாலை கொடுத்து போஜனத்தை கொடுத்தாலும் இந்த மரணத்தை தடுக்க முடியாது. ஆமேன். ஆனால் என் தாய் ஜீவ அப்பம், மெய்யான போஜனம், வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான போஜனமாகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை எனக்கு கொடுத்து எனக்கு ஜீவனை கொடுத்து விடுவார். ஆமேனா? அப்போ எத்தனை பேர் பைபிளை நல்லா ஒழுங்காக வாசிக்கிறீங்க? மனசாட்சியோட கையெல்லாம் தூக்க வேணாம். நீ மறுபடியும் பிறந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடத்துகிறார் என்பதற்கு ஒரே அடையாளம், காலையில் எழுந்து பைபிள் வாசிக்காமல் உன்னால் ஜெபம் பண்ணாமல் பைபிள் வாசிக்காமல் உன்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. இது இப்போ நான் போயிட்டு பைபிள் வாசி, ஜெபம் பண்ணு, இதை பண்ணு, அது பண்ணி என்ன தான் சொன்னால் ஒரு அசக்க கூட முடியாது என்னால். மறுபடியும் சொல்கிறேன், அவர் உள்ளே வந்தால் மாத்திரம்தான். ஏனென்றால் அவர் அனாதி தேவன். அவர் அனாதி தேவன். என் தாய், என் உள்ளத்துக்குள்ள விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது. சங்கீதம் 94:19 வசனம் நினைக்கிறேன். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் என் ஆண்டவரே, என் பரிசுத்த ஆவிய தேவனே, உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது. ஆமேனா? நல்லா கவனிங்க. இந்த தாய் பாலை கொடுப்பா. என் தாய் இந்த பாலை குடிச்சு வளர்ந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் மரணம் வந்துடும். என் தாயாகிய என் தேற்றரவாளனாகிய என் பரிசுத்த ஆவிய தேவன் இந்த ஜீவ பால், இந்த ஜீவனை, இந்த பாலை குடித்ததும் நல்லா ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக சொல்கிறேன். நைட்டில்
நைட்டில் தூங்க மாட்டேன், உட்காந்து பைபிளை வாசித்து கிடப்பேன். அந்த பைபிளை வாசிக்கும் போது பைபிளை கற்றுக்கணுன்ற ஆர்வம் வரும். நைட்டில் தூக்கம் வராது. ஐயோ அதில் என்னமோ இருக்குது, அது என்னது சொல்லிட்டு உட்காந்து அப்படியே எப்படி சொல்கிறது, அதில் நைட்டெல்லாம் உட்காந்து பைபிளை வாசித்து கிடப்பேன். பைபிளை வாசிப்பேன், பைபிள் வாசிப்பேன். அப்படி இருக்கும்போது தான் தேவன் ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லிக் கொடுத்தார். பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே வந்ததும் இந்த ஜீவனாகி இந்த பாலை, கலங்கமில்லாத இந்த ஞான பாலின் மேலே வாஞ்சையை கொடுத்து இந்த பைபிளை கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் தான் பைபிள் காலேஜில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக இன்றைக்கு எத்தனையோ பைபிள் காலேஜுங்க இருக்குது. அங்கே ஒரு தாகம் ஏற்படணும். ஆரம்ப நாட்களில் நான் வாலிப பிள்ளைகளை, சகோதரர்கள் நான் அனுப்புனேன், போய்ங்க பைபிள் காலேஜை படிங்க. அந்த ஒரு தாகமும் தவிப்பும் அந்த குழந்தைக்கு எப்படி இந்த பால் மேலே அந்த வாஞ்சை இருக்கும், அப்படி இருக்கணும். இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கற்றுக் கொடுத்தல், அந்த போதித்தல், அவர் தேவ ரகசியத்தெல்லாம் உனக்கு சொல்லி அந்த ஜீவ பால், இந்த வார்த்தையானவர் இயேசு கிறிஸ்து. இது தேவனுடைய வார்த்தை, பைபிள் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தை எழுதி கொடுத்தவர் என் தாயானவர். வேத வாக்கியங்களால் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்களாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆமேனா? இந்த வேதத்தை எழுதி கொடுத்தவர் பரிசுத்த ஆவியக தேவன், என் தாயானவர். அதுதான் என் ஜீவன். இந்த வசனத்தின் மேலே நல்லா வாசிக்கும் போது எழுத்தின்படியே எப்பெல்லாம் நீ உடையிறியோ அப்படியே எழுத்தின்படியே உனக்கு ஆறுதல் கொடுக்கும். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்படியே இருக்கும். ஆண்டவரே, இந்த தடுமாறுற நேரத்தில் என்ன நடக்கும்? ஆண்டவரே, கலங்காதே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்படியே ஒரு நம்பிக்கை பிறக்கும். அப்படியே எனக்கு ஜீவன் உண்டாகும். அந்த மனசை மட்டும் உடையாமல் பார்த்து கொள்வார் பரிசுத்த ஆவியானவர். ஆமெனா? ஏன்னா நான் சந்தோஷமாக இருந்தால் தான் என் பிதாவை நான் சந்திக்க முடியும். ஆமென். இப்போ வாசிக்க பார்க்கலாம். மறுபடியும் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் மறுபடியும் 10-11 வாசிக்க பார்க்கலாம். நீங்கள் அவளுடைய ஆறுதலின் முளைப்பாலை உண்டு. ஆறுதல் சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய? அது எருசலேம். எது? சபை. சபையில தான் டாக்டரின் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவு, இதைத்தான் கொலோசியர் 2:2 சொல்றாரு. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனுக்கு ரகசியத்தை அறிகிற அறிவு உங்களுக்கு தேவன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, இது நீங்க தொடர்ந்து நீங்க வாசித்து கொண்டே வந்தீங்கன்னா இந்த உபதேசம் வெளிப்பட வேண்டும். ஆக எருசலேம் என்பது சபை. இந்த சபையில நான் சர்ச்சில் இருக்கிறேன்றது சந்தோஷம் பொங்கும் பாருங்க. ஐயோ அங்க வசனம் இருக்குதுன்ற அப்படியே தாகம் பொங்கும் பாருங்க. அவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு தூக்கமே வராது. நான் நம்மளை சொல்லலை, நம்ம ஆட்கள் சில பேர் இருக்கிறாங்க, அப்படியே உள்ளுகிற ஆவி ஆத்மாலாம் அப்படியே எனக்கு அப்படியே வேக்காட்டில் வெந்து தண்ணி ஜல்லுன்னு விட்டுன்னு இருக்கும். வீட்டு கூட்டத்தில் நம்ம ஆட்கள் தூங்குறாங்க பாருங்க. அது எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வேற்று கிரகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு ஃபீலிங் எனக்கு. என்னடா இது, இந்த கொமைச்சல்ல வசனத்தை கேட்குற தாகம் கூட இல்லாமல் தூங்குறாங்களே. ஆண்டவரே இவங்களை தொடுங்கப்பா. நாமெல்லாம் என்ன செய்ய முடியும்? எப்படி இந்த தூக்கம் வருதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இயேசு ராஜா நாமத்தில் இன்றைக்கு இந்த தூக்கத்தின் ஆவியை என் பரிசுத்த ஆவியை நிர்மூலமாக்குவாராக. ஆமென் சொல்லுவோமா? நல்லா கவனிக்கணும். இப்போ தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதி போல. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதை? தேவ சமாதானம். எல்லாம் கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்த பூரண உபதேசத்தை, உபதேசம் நல்லா கவனிங்க. உபதேசம் சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. அப்போ சிலுவையை பற்றின உபதேசம், பாலை குடிச்சிக்கிட்டு கொஞ்சம் வளர்ச்சி வந்துட்ட பிற்பாடு திடமான ஆகாரத்தை ஊட்டணும். அவ தான் நல்ல தாய். ஐயோ என் புள்ள சீக்கிரமாக வளர்ந்துடாதா, என் புள்ள சீக்கிரமாக எல்லாம் பொறுக்கிங்க, இவனுங்க அவனுங்க கொலைகாரனுங்க, தாய் தகப்பனு கீழ் அப்படிலாம் எத்தனையோ பசங்களை பார்த்து கூட தன் தாய் தான் புள்ளை எப்படி பாப்பா சொல்லுங்க பார்க்கலாம். என் ராசா, நீ டாக்டர்டா, நீ அவனா மாதிரிலாம் இருக்க மாட்டேற, நீ இப்படி தான் இருப்படா. அதே போல தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம எவ்வளவு தான் விழுந்து போனாலும் கூட நம்மளோட பாவத்தை எல்லாம் பார்க்காம எழுந்துரு,
நீ வா, நீ தேவனுடைய குமாரன், இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேவகுமாரன் சொல்லி என்னுடைய இருதயத்திலிருந்து சமாதானம் நதி போல வரும். எல்லா உடைதல்களும், எல்லா உள்ள குழப்பங்களும், எல்லா விசாரங்களும் நல்லதை நீக்கிட்டு நம்முடைய இருதயத்திலிருந்து அப்படியே என்ன செய்வணும், ஒரு ஜீவ நதி, சமாதான நதி, அதான் ஜீவ ஊற்று புறப்படும். அந்த நதி புறப்பட்டு வந்து எல்லாரையும் சமாதானத்துக்குள்ளே கொண்டு போகும். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தார்னாவே எல்லாரையும் மீட்டு கொள்ளலாம். ஆமேனா? எல்லாரும் உங்ககிட்ட வருவாங்க. ஏனென்றால் உன் இருதயத்தில் சமாதான நதி புறப்பட்டு போய் எல்லாரையும் கூட்டின்னு வந்து சில்லுன்னு தாகந்திக்க வைக்கும். ஆமேனா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அந்த சமாதான நதி புறப்பட்டு வரும். எப்போது சமாதான நதி புறப்பட்டு வரும்னா திடமான ஆகாரம். இப்போது பாலை குடிச்சிட்டோம், பாலை குடிச்சிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னா திடமான ஆகாரம். இந்த திடமான ஆகாரம் என்னன்னாக்கா, நீ அனுபவிக்கிற துன்பத்துக்கு நீ தான் காரணம் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் என் பாவத்தை குறித்தும் என் நீதியை குறித்தும் எனக்கு இருக்கக்கூடிய நியாயத்தீர்ப்பை குறித்தும் எனக்கு கண்டித்து உணர்த்துவார். இப்போ வேதத்தில் இருக்கிற வசனங்கள்லாம் வேற மாதிரி அதனுடைய வெளிச்சங்களை எடுத்து 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 காட்டுவார். இதை காட்டும் போது தான் நம்முடைய இருதயத்துக்குள்ள இந்த திடமான ஆகாரத்தை புசிச்சு நான் அனுபவிக்கிற துன்பத்துக்கு நானே காரணம், நான் இயேசு கிறிஸ்துவை போல மாறணும். என் மகனே, இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவங்களுக்கு அடிக்கப்பட்டு உன்னுடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டு உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். ஆக நீ அனுபவிக்கிற, நீ செஞ்ச ஒவ்வொரு பாவத்துக்கும் அவர் அடிக்கப்பட்டார். அவர் மேலே வந்த ஒவ்வொரு அடிக்கு நீ பொறுப்பேற்றுக்கொள்ளு சொல்லி என் தாய் வந்து என்னை தேற்றி 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 தேற்றி, டேய் 4 மணிக்கு ஏந்து படிடா, ஏந்து உட்கார, புள்ள உறங்கி உறங்கி வந்து இருக்கும். நீ படிச்சா தாண்டா பெரிய ஆவ, நீ டாக்டர் ஆக முடியும், என்ஜினியர் ஆக முடியும். அந்த புள்ள எதுகடா, இது தாயா பேயாடா, இது நடுராத்தில் எழுப்பி என்னை படிக்க வைக்குது என்ற மாதிரி பார்ப்பான் இல்லையா? அதே போல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து, என் மகனே உனக்குள்ள இந்த பாவம் இருக்கு, அடி மனசு வரைக்கும் உள்ள போய் இந்த பாவத்துக்கு இந்த துன்பத்துக்கு காரணம் நீதான் 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 சொல்லி என்னை கண்டித்து உணர்த்துவார். இன்னொருத்தனுடைய பாவத்தை பார்க்கவே விட மாட்டார். நீ இயேசுவை போல மாறணும், நீ இயேசுவை போல மாறணும். இயேசு கிறிஸ்து எப்படி தன் சகோதரனுக்காக பலியானாரோ அப்படியே நீயும் தேவனால் படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நீ பலியாக வேண்டும். நீ இயேசுவை போல மாறணும், இயேசுவை போல மாறணும்னு சொல்லி என்னை இயேசுவை போல மாற்றுகிற என் தாய். ஆமெனா? இயேசு கிறிஸ்து எப்படி பாவிகளால் செய்யப்பட்ட அந்த விபரீதத்தை பொறுத்து கொண்டாரோ அதே போல் உனக்கு பொறுமை அவசியம். பொறுமை கத்துக்க. தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தாரே, அப்படி போல சகி, பாடுகளை சகி. இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சத்தை சிலுவை பலியாக்குனரே, அது போல உன் சகோதரனுக்காக உன் மாம்சத்தை பலியாக்குன்னு சொல்ற என் தாய் உண்டு. ஆனால் பேய் ஒருத்தர் இருக்கிறான், நீ எவ்வளோ நல்லவன் பாரு, நீ யாருக்குமே எந்த துரோகமும் நினைக்கல, நீ வந்து பாரு நீ எவ்வளோ நல்லவன், ஆனால் உனக்கு அவன்லாம் துரோகம் பண்ணுறான் பாரு, அவன்லாம் உன்னை பகைக்கிறான் பாருன்னு பேய் என்ன பண்ணோன்னா தான் பிள்ளைங்களுக்கு. இப்போ நம்ம பிள்ளைங்க, நம்முடைய அம்மாங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளை விளையாட போயிருக்கோம், விருன்னு ஐதுன்னு வரும், அப்படியே பதறே போய் யாரோ ஒன்று ஆச்சா, யாரோ ஒன்று ஆச்சு சொல்லு, என் பிள்ளை எப்படி அடிக்கலாம், ஏன் நான் எவ்வளோ பெரிய நீதிமான், என் பிள்ளை எப்படி நீ அழலாம், வானத்தை பூமியை அண்டா சராசரி உண்டாக்குறது நான் தான், என் பிள்ளை எப்படி நீ அழலாம், ஏன்டா அவனுக்கு கை கால் இல்லை, அடிக்க தேவையில்ல, நீலாம் நீ குறைஞ்சா போயிட்ட, நீலாம் நீ பிச்சைத்தான் சாப்பிட்ற, எது இந்த குழந்தை அழுறதுக்கும் நீ பிச்சை எடுக்கிறதுக்கு என்னமா இருக்குது? பேய் தான் என்ன பண்ணுன்னா தன் சகோதரன் செய்கிற பாவத்தை எடுத்து காட்டி குற்றப்படுத்தும். இன்றைக்கு நம்ம சபையிலலாம் இல்லைப்பா, நம்ம சபையில் ரொம்ப நல்லவங்க. ஏன்னா அப்பா அவன் தெரியாமல் அடிச்சிட்டான், ஏசப்பா பொறுத்துனார்ல, அது போல் பொறுத்துக்க. அதுதான் தாய், அதுதான் தாய். தாய் என்னை இயேசுவை போல மாற்றுறவர், பாடுகளை சுமக்க எனக்கு பலன் கொடுக்கிறவர். ஆமேனா? ஆமாம். நம்முடைய இன்னைக்கு நிறைய குழந்தைங்களுக்கு தாய் இல்லை, பேய். பேய் தான் தன் சகோதரனை குற்றப்படுத்துவான். ராஜா கிட்ட தேவனுடைய பிள்ளைகளை பற்றி தேவன்கிட்டே குற்றப்படுத்துகிறவன் தான் இந்த பேய். பேய் இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் என்ன இருக்குதுன்னா, தம் பிள்ளைங்களை பேயாக்கி கொண்டிருக்கிறார்கள். கொலைகாரர்களாக, குற்றவாளிகளாக, வன்முறைகளை தூண்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவங்க இயேசுவை போல மாதிரி என்னைக்கு உன் பிள்ளைக்கு அழுதுக்குன்னு வரும்போது, எப்பா நம்மெல்லாம் ஒன்றும் இல்லைடா,
இயேசுராஜா பாத்தியா எப்படி சகிச்சாரு, அவர் ஒரு பாவமும் செய்யலை, அவர் அடித்த போது அவர் சகித்தார்ல, அது போல் சகித்துக்க ரத்தம் ஊற்றிக்கின்னு வரட்டும், சரிப்பா குழந்தை தெரியாமல் பண்ணிச்சு, வா நான் கட்டு போடுறேன். அவள் தான் தாய். யான் பிள்ளைய அச்சே வாயில் போட்டுக்கிற, நீ இது முழுகிட்ட, இவனை எப்பயோ முழுகிட்ட, நீ அவன் இயேசுவை போல மாற்றலை. ஆனால் ஏன் தாய் என்ன சொல்லுவார்னா, அவர் இயேசுவை போல என்ன, அந்த திடமான ஆகாரம், போதகம், டாக்டரின், பைபிளில் இருக்கிற எல்லா வேத வசனங்களையும் சுயத்தோற்றமான பொருளை உடையதாக இராது. தேவனுடைய மனுஷர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். இது முழுக்க உள்ள எல்லாமே ஸ்பிரிட். என்ன, தேவன் ஆவியா இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து ஆவி ஆயிட்டார். பரிசுத்த ஆவியானவர் இப்ப எனக்குள்ள இருக்கிறாங்க. தேவன் ஆவியா இருக்கிற என்னை ஆவியாக மாற்றணும். என்னை ஆவியாக மாற்றணும்னா, நான் மறுரூபம் அடையணும்னா, நான் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி தன் சகோதரனுக்காக பலியானாரோ அதுவே நீதி. அதுபோல நான் என் சகோதரனுக்காக நான் பலியாக வேண்டும், அதுவே நீதி. அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்து இந்த திடமான ஆகாரத்தை புசித்ததும் என்னுடைய இருதயத்துக்குள்ளிருந்து இந்த சமாதான நதி புறப்பட்டு போகும். எல்லாரும் என் சகோதரனா பார்ப்பேன். இதுதான் சமாதானம், இதுதான் சமாதானம், எல்லாம் என் சகோதரன். அப்போ இந்த ரகசியம் எப்படி வெளிப்பட்டுச்சு? அவங்களுக்கெல்லாம் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் வெளிப்பட்டு பேசினார். இந்த பலமான ஆகாரம் தான் நன்மை தீமை இன்னது என்று வகையறுக்கத்தக்கதாய் நம்மை நடத்தும் என்று எபிரேயருக்கு நிருபம், எல்லாம் திருப்பிங்க பார்க்கலாம். எபிரேயருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். முதல்ல நம்ம ஞான பாலை குடித்தோம். ஆமேனா சொல்லுங்கள். ஞான பாலை குடித்தோம். பாலை குடித்து குழந்தை வளர்ந்துருச்சு. இப்போ திடமான ஆகாரம். முதல்ல எழுத்தின்படியே வாக்குத்தத்தம். இப்போ எல்லாமே தேவனே என் வாக்குத்தத்தம். ஆமேனா அதுதான் இப்ப வாசிக்க பார்க்கலாம். 12 காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய போதகம். ஆமேனா டாக்டரின், சிலுவையை பற்றின உபதேசம், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் என் பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து எப்படி அடிக்கப்பட்டார். ஆசரிப்பு கூடாரம்னா என்ன, ஏன் வெள்ளை நூல், சிவப்பு நூல், இளநீல நூல், அப்புறம் ரத்தாம்பர நூல், இதனுடைய அர்த்தம் என்ன, ஏன் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு 48 பலகை, ஏன் அதுக்கு பாதங்கள், ஏன் பலிபீடம், தூபபீடம், ஏன் அபிஷேக தைலம்னா அபிஷேக தைலம் என்றால் என்ன, அப்புறம் சாம்பிராணினா என்ன, ஏன் ஆடு, ஏன் மாடு, எல்லா ரகசியங்களையும் எடுத்து கொடுப்பார் பாருங்க. அதுதான் போதகம், அதுதான் உபதேசம், அதுதான் திடமான ஆகாரம். அதுக்கு உள்ள கிறிஸ்து. முன்னாடி நீ பார்த்தது இயேசு கிறிஸ்து என்னை தேற்றுகிறார், என்னை வாழ வைக்கிறார். இப்போ இந்த திடமான ஆகாரம் உள்ள போனதும் நான் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் வாழ்கிறேன், அவரோடு கூட சிலுவை பலியாகிறேன், அவரோடு கூட சிலுவையில் பலியாகிறேன். வாசிங்க போலாம். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பால். இன்னும் குழந்தையாவே இருக்கிறீங்களாடா, இன்னமும் பூமிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய சிந்தை, பூமிக்குரிய எண்ணங்கள், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை பற்றியே பேசுறியடா. பலமான ஆகாரத்தை எப்படா சாப்பிட போறீங்க? அந்த பலமான ஆகாரம் நாய, பேய, கழுத, கசமால, மனம் திரும்பு அப்படின்னு வரும். ஆமென். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பரிசுத்த ஆவியுடைய பலம் இருந்தால் மட்டும்தான் தலையை கொடுத்து. ஆமாம் பிரதர், அடிக்கடி சொல்லுவேன், நான் பேசனா உனக்கு விழிப்பு வரணும், உனக்கு வலிக்கக்கூடாது. வலி வருதுன்னா நீ மாம்சத்தில் இருக்கிற, நீ விழிக்கிறனா பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். உன் தாய் உன்னை அழகு பார்த்து கொண்டிருக்கிறார், உன்னை பூர்ணப்படுத்தி அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு ஊழியக்காரன் கடிந்து கொள்ளும் போது உன் தலையை கொடுக்கணும். சிட்சித்து உம்முடைய வேதத்தை கை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட திரும்ப ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. ஏன்னா கடைசி நேரத்தில் செவி திணி உள்ளவர்களாகி எவன் காதுக்கு ஏற்ற மாதிரி மாம்ச உலகத்துக்கு ஏற்ற மாதிரி பேசணும் அங்கே ஓடி போயிடுவாங்க. தீமோத்தேயுவை ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னமும் பாலியே குடிச்சு நிற்கிற பரிசுத்த ஆவியானுக்கு ஆசை இருக்காதா? உன்னை மகிமைப்படுத்த வேண்டும். உன் பிள்ளைய மாத்திரம் இப்போ நீ உன் பிள்ளைக்கு பால் தான் குடிக்குது, அதுக்கு மேலே திடமான ஆகாரத்தை சாப்பிடல, என்ன பண்ணுவேன்? எத்தனை டாக்டர் எடுத்துன்னு ஓடுவேன். ஐயோ என் பிள்ளை இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்மளை பெத்தெடுத்த பரிசுத்த ஆவியானுக்கு எவ்வளோ வைரீரியம் இருக்குது. துக்கப்படுற அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அந்த தாய் அழுகிறார். வாங்கடா பைபிள் ஸ்டடி இருக்குது. எவ்வளவு நோட்ஸை கொடுத்தோம். இயேசு கிறிஸ்துவே எனக்கு சகல விதமான ஆறுதல் என்ற சத்தியத்தை மாத்திரம் 120 வாரங்களாக
ஒன்றும் ஏன் பலிபீடம் எத்தனை முழம் 5 முழம் அகலம் 3 முழம் உயரம், ஏன் பலிபீடம் இப்படி, ஏன் அதுக்கு சல்லடை இருக்கணும், ஏன் சர்வாங்க தகன பலி, ஏன் சமாதான பலி, சமாதான பலியின் பிரமாணம் என்ன, சர்வாங்க தகன பலியின் பிரமாணம் என்ன, ஒவ்வொன்றுலையும் ஜீவனாகி கிறிஸ்து இயேசுவை பார்த்து 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 எடுத்தோம். எத்தனை பேர் வீட்டில் போய் உட்காந்து பார்த்து எனக்கு தான் ஆண்டவரேன்னு பார்த்த. இதான் பலமான ஆகாரம். என் தாய் பால் மட்டும் குடிக்க செய்கிறவர் அல்ல, பலமான ஆகாரத்தை கொடுத்து என்னை உயர்த்துகிறார். பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடினால், குழந்தைங்கள்லாம் பரலோகம் போக முடியாது. எந்த குழந்தை? வளர்ச்சி இல்லாமல். பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் நீதி. எது நீதி? நாம் கிறிஸ்துவுக்குள் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அதுதான் நீதி. எனக்காக இயேசு கிறிஸ்து பலியானார் என்பதே நீதி. அவர் தேவன், அவர் தேவகுமாரன், எனக்காக பலி. அதுதான் வேதத்தில் இருக்கிறது. உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்கள். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. நீ வேதத்தை வாசிக்கிற ஒன்று நான் தான்டா அது. ஏசப்பா நான் தான் அது. இப்போ அந்த வசனங்களை தியானித்து 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 அந்த வசனத்தை நம்ம ஒப்பு கொடுத்து உயர்த்தேர்ந்த இயேசு கிறிஸ்துவை என் மீது தரித்து கொண்டேன். சமாதானம் நதி போல புறப்பட்டு போய் எல்லாரையும் என் பிதாவின் பிள்ளைகளாய் நாம் பார்க்கிறோம். ஆமேனா? எல்லாரும் எப்படி நம்ம பார்க்கணும்? சகோதரர்களாக. இப்போ நம்ம சர்ச்சில் யார் கடைக்கு ஓடி ஜெசிகா, இப்போ நம்ம என்ன கூப்பிடணும்? குழந்தை அப்படிலாம் என் சகோதரியே. ஏன்னா என்னையும் அவளையும் சித்தம் கொண்டது என் பிதா. அந்த சகோதரியே அந்த பார்வை வரணும். நம்ம போய் நின்னோம்னாவே நம்மளை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் வரணும். அவ்வளவு சமாதானமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து செயல்படுவார். பால் உண்கிறவன் இன்னமும் நீ குழந்தையாக இருக்கிறியா? இன்னமும் பைபிள் வசனத்தை எடுத்து வச்சுக்கின்னு பூமிக்குரிய ஆசீர்வாதமே, பூமிக்குரிய காரியங்களை பற்றியே எனக்கு எதனா வராதான்னு இங்கே உட்காந்துரு. அப்படி கொஞ்சம் கடுமையாக பேசிவிட்டா பாய். உனக்கு கம்பளம் போட்டு விரித்து மைக்கை கையில் வச்சுக்கினே உன்னை வரவேற்பு இருக்கும். இன்னொரு சர்ச்சைக்கு நீங்கள்லாம் ஊழியம் செய்யக்கூடியவர்கள். ஐயோ உங்கள் அழைப்பு என்ன? ஐயோ என்னம்மா அப்படியே. இப்போ அவர் 2 பாட்டு பாடிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இவன் மயங்கி கீழே வந்துடுவார் இந்த பாஸ்டர். அவங்கள வரவது என்ன வரம் இருக்குது? உங்களை ஆண்டவர் எப்படி நடத்துறது? அவ்வளோதான், நீ அழிஞ்ச. பால் இன்னும் பாலை குடிச்சுன்னு பூமி குறித்த பற்றியே பேசின்னு இருந்தால் ஓகே, நல்லவர், நல்ல பாஸ்டர். அன்பு வச்சு, சகோதர ஸ்நேகம் வச்சு, உனக்குள்ள இருக்கிற மாம்சம் சாகணும், என் சகோதரனை என் சகோதரியை மனம் திரும்புன்னு பேசினா அவள் அப்படியே பகைச்சிருத்து. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறவன நீதியின் வசனத்தில் பழக்கம் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னது என்று பயிற்சியினாலே பயிற்சி எடுக்கணும், ட்ரெயின் அப் பண்ணணும். வரதட்சணை வாங்கி திருமணம் பண்ணாத, சொல்கிறது பெருசு இல்லை. வரதட்சணை வாங்காமல் திருமணம் பண்ணணும். பொண்ணு வயசுக்கு வரதெல்லாம் ஒரு விக்கிரகாரதனைலாம் பண்ணாத. அப்புறம் உன் சகோதரனை பகைக்காத. உன் சொந்த பந்தத்தில் உனக்காக ஆதாயப்படுத்தி கொள்ளாத. உனக்கு யூஸ் பண்ணிக்காத. அவள் நீ பலியாகு. இதையெல்லாம் சொல்லி கொடுத்தா ஓடி போயிடும். அங்கே மட்டும் போவாதேன்னு சொல்லும். பயிற்சி எடுக்கணுமா, ட்ரெயின் அப் பண்ண கற்றுக் கொடுக்கணுமா. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, எந்த ஆத்மா பலமாகுதோ அந்த ஆத்மா கற்றுக் கொடு. பலவீனமாக இருக்குதா, நீ பலப்படுற வரைக்கும் கம்முன்னு வந்து உட்காந்துரு. அவ்வளோதான். உபதேசத்தை மாற்றவே இல்லை. இப்போன்னு சொல்லிட்டேன், உபதேசத்தெல்லாம் மாற்றலை. நீ பலப்படுற வரைக்கும் உட்காரு. பரிசுத்த ஆவியானவர் உன் கூட பேசிக்கினே இருப்பார். ஆனால் நீ உன் காது அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அவர் மெல்ல இதில் பேசுவார், வசனத்தை கொண்டு வந்து பேசுவார். பைபிளை திறக்கணும். எப்பெல்லாம் உனக்கு மனசு உடையுது பைபிள் எடுத்து வாசி, உனக்கு ஆறுதல் பெருகும். இன்றைக்கும் பைபிளுக்கு மேலே சுற்றி கிடப்பண்ணா, அவ்வளோ மகிமையும் அவ்வளோ மகிழ்ச்சி. அப்போ பரிசுத்த ஆவியான எழுத்து கொள்ளுகிறது. நீ பைபிளை நல்லா எழுத்து கொள்ளுகிறது. நீ பைபிளை வாசிச்சுன்னு ஆறுதல் அடையான்னு பண்ண முடியாது. எழுத்து கொள்ளுகிறது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. பரிசுத்த ஆவியான தான் உயிர்ப்பிக்கிறவர். அவர்தான் இரவும் பகலும் இந்த வேதத்தை தியானத்திலேயே கொண்டு வந்து வைக்கிறவர். அவர் நம்முடைய தாயானவர். ஆக வசனத்தை கேட்கறதுக்கு உனக்கு உற்சாகம் பொங்குது அப்படின்னா நீ நல்லா பாலை குடிக்கிற. கொடுத்த உபதேசத்தை உனக்கு நீ அப்ளை பண்ணி பார்க்குறன்னா நீ பலமான ஆகாரத்தை உண்டு, நீ பலமாக இருக்கிறாய். நீ கழுகின் பலனும் சிங்க பலமும் உனக்கு இருக்கிறது. மான்கால்கள் உனக்கு உண்டு. நீ மலை மேலே ஏறி ஓடி தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவாய். ஆமேனா? ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நல்ல வார்த்தையே சொல்கிறேன்.
ஆமேன்னு சொல்லி அதெல்லாம் வாங்கிக்கோங்க. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னது என்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியம் உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். இந்த டாக்டரின் உபதேசம் போதகம் யாருக்கு கொடுக்க முடியும்னா வளர்ச்சி இருக்கணுமா, வளர்ச்சி, ஞானேந்திரியம், ஞானம், தேவனுக்கு பயப்படுற பயம், அந்த ஞானம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த டாக்டரின்லாம் வெளிப்படும். எல்லாருக்கும் வெளிப்படாது. உள்ளே போயிட்டு டீப்பாக போய் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறதெல்லாம் எருசலேம் என்பது மதில் சூழ்ந்த பட்டணம், விலையேற பெற்ற பட்டணம். அங்கே தேவாலயம் இருக்குது. எருசலேமில் மதில் சூழ்ந்த அந்த பட்டணத்தில் 12 வாசல்கள். என்ன வாசல்? ஊர்ணி வாசல், தண்ணீர் வாசல், குதிரை வாசல், மிப்காத்தின வாசல், ஆட்டு வாசல், அப்புறம் மீன் வாசல். பார்த்தோமா இல்லையா? 12 வாசல்கள். இந்த 12 வாசல்கள், வாசல் என்பது துதியை குறிக்கிறது. ஏன் அது மதில் சூழ்ந்த பட்டணம்? அங்கே தேவாலயம் இருக்கிறது. அந்த தேவாலயம் பொன்னினால் செய்யப்பட்டது. அந்த தேவாலயம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, மகிமையடைந்த இயேசு கிறிஸ்து, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயே அங்கே விடுதலை உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மாம்சத்தில் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஆவியானவர். அந்த ஆவிக்காகத்தான் உள்ள வரும். நம்ம ஆவியின் சரீரத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம், மகிமையடைய போகிறோம். ஆமேனா? அதுக்கு தான் நம்முடைய தாய் ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்க அம்மா கொடுத்தாங்க, என்னை பாதிலேயே விட்டு போயிட்டாங்க. ஆமேனா? சோறுக்கு யாராச்சும் என்னை கூப்பிட்டு சோறு போடுவாங்களா? யாராச்சும் கூட சோறு போடுவாங்களான்னு சோத்துக்காக ஏங்கினவனா? இதெல்லாம் மாயை தாய். ஆனால் என் தாயானவர், ஆமேனா, என் தாயானவர் இந்த வசனத்தை எத்தனையோ நாள் பசியிலும் பட்னியிலும் உபவாசத்தில் நம்ம கொண்டு போவார். அந்த சோறுலாம் வேணடா, நான் உனக்கு தரவா. உபவாசம் 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 உபவாசம். என் முழங்கெல்லாம் தளர்ந்து போய்விட்டது. என்னுடைய இடுப்பு எலும்பெல்லாம் முறிந்து போனது. என் தேவன், என் தாயானவர் என்னை பலப்படுத்தி என் ஆத்துமாவில் ஒரு பலனை கொடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேனா? என்ன இப்போ பலமான ஆகாரம் என்பது ஆராய்ச்சிக்குள்ளே போகும். இயேசு கிறிஸ்து ஆராய்ச்சி பண்ணணும். அப்போது அந்த பலமான ஆகாரத்தை சாப்பிட்டதும் கிறிஸ்து இயேசுவை தரித்துக்கணும். அந்தபடி முந்தி நடக்கையிலுக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர். ஆவி புதிதாக வேண்டும். என் ஆவி புதிதாகணும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் பக்கத்தில் என் ஆவி கூட சேர்ந்து என் ஆத்துமாவை சுத்தப்படுத்தி என்னை தயார் பண்ணுவார். ஆமேன்னு சொல்லுவோமா? நல்லா கவனிக்கணும். அப்போது இந்த பலமான ஆகாரம் உள்ளே வந்து என் தாயானவர் எனக்கு ஜீவனை கொடுத்து எடுத்துக்கிட்டு போகணும். அப்படியானா இன்னைக்கு நல்லா கவனிங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். 66 ஏசாயா புத்தகத்தில் என்னை பிறக்க செஞ்சுட்டாரு. இப்போ பாலை குடிச்சிருக்கிறோம். 12 வாசிக்க போகலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்போது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். கையை தட்டி என் தாயானவருக்கு கரங்களை தட்டி ஹல்லேலூயா, அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமெனா? அவர் மார்பிளை வைத்து எல் ஷடாய் என்றால் மார்பை காண்பிக்கிறது. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய மார்பிளை வைத்து நம்மை அணைக்கிறார். நம்முடைய மீட்புக்காக அவர் தவிக்கிறார். அவர் பாலை கொடுக்கிறாராம். அவர் இடுப்புல வச்சு நம்மளை சுமக்கிறாராம். முழங்கால வச்சு தூங்குமா. எத்தனை வேற லெவலியா. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நீங்கள் நடக்கிற அந்த பழகுகிற, அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிற அந்த உறவு இருக்குது. தானா சிரிப்ப, தானா அழுவ, தானா என்னமோ ஒரு மாதிரி இருக்கும். இது முழுக்க ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இல்லையா? ஆமேனா? அவர் நம்மோடு பேச, பைபிளை வாசிக்கும் போது அழுவ, அப்படியே அவர் உள்ளத்தில் வந்து அப்படின்னு உணர்த்துவார் பாருங்க, அப்படியே தேற்றுவார் பாருங்க. என் தேற்றரவாளன். ஆமேன்னு சொல்லுவோமா? ஒரு தாய் 100% தாய். அப்பனா தொப்புள் கொடி எங்க? தொப்புள் கொடி எங்க? இப்போ என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை இடுப்பில் உனக்கு பால் கொடுப்பேன், உன்னை நான் இடுப்பில் வச்சுக்குவேன், என் காலில் வச்சு. இப்போ தூங்காத குழந்தை என்ன பண்ணுவேன்? காலை நீட்டு மடி. இப்போ ஏசாப்பா நாமத்துக்கு மகிமையாக எங்கள் அம்மா சாக போகிற அன்னைக்கு கூட எங்கள் அம்மா மேலே காலை போட்டு தான் தூங்கினேன். எனக்கு ஆக்சுவலாக அன்றைக்கி எனக்கு தெரியாது, சின்ன பையன், எங்கள் அம்மாவுக்கு உதிர போகணும்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக எனக்கு எதுவுமே புரியல. அன்றைக்கி நைட்டை கூட எங்கள் அம்மா கூட எங்கள் அம்மா மேலே காலை போட்டு தான் தூங்கினேன். அப்போ அம்மா மேலே அந்த காலை போட்டு தான் எல்லா பிள்ளைக்கும் தூக்கம் வரும் இல்லையா? அப்போ நான் எங்கள் அம்மா சாகும்போது எனக்கு என்ன, நான் 9வது படிக்கிறேன் இல்லையா?
அந்த அளவுக்கு எனக்கு விவரம் தெரியாது அப்போது நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, அந்த அன்றைக்கி காலையிலே செத்து போயிட்டாங்க. ஆனால் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இது நீ கவலைப்படாத, இந்த மாம்சத்துக்குரிய தாயெல்லாம் கொடுக்குற பால் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். இந்த மாம்சத்துக்குரிய தாய்ங்க சாப்பாடு போடுறதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். ஏசப்பா நாமத்துக்கு மகிமையை சொல்கிறேன். அதனால தான் என்ன பண்ணுனாக்கா, வீட்டுக்கு வர்றவங்களை நல்ல தாய்மார் நல்ல சாப்பாடை போடுங்க. யார் வந்தாலும் நீங்கள் கரண்டி உங்கள் கையில் இருக்குது இல்லையா, நீங்கள் தான் தாய். எல்லாருக்கும் நீங்கள் தான் தாய். மாமியார்களுக்கு சோறை போடுங்க, நீங்கள் தாய். நீ கொதிக்க வச்சு சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு கை அரிசியில் அரை கை அரிசி போட்டால் அந்த ஒரு கை சாப்பாடாகும். அந்த ஒரு கை சோறு எடுத்து அந்த மாமியார் கொடுக்கறதுல என்ன போயிடுது? நான் மட்டும்தான் மருமகளா? அவகரா இவகரா. நான் என்ன சொல்கிறேன், அவெல்லாம் இருக்கிறதா? நீ இருக்கிறல்ல, அந்த தாய்க்கு சோறு இல்லாமல் இருக்கிறாங்கல்ல. நீ ஒரு தாயாக இருந்து போய் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் உனக்கு பிறக்கும். ஆக பரிசுத்த என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் யாராவது இருக்க முடியும் யூதர்களால்? இப்போ கையை பயங்கரமாக தட்ட போகிறோம். எடுத்து வாசிங்க, அடுத்த வசனம் 13ஆம் வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். கையை தட்டி நீங்கள் சபையிலே, தேவ சபையிலே, சீயோன் மலையிலே, பெந்தெகோஸ்தே நாளிலே நீங்கள் எல்லாரும் வந்து என் சமூகத்தில் காத்திருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்திலே தரித்து கொண்டவர்களாய் சீயோன் மலையில் காத்திருப்பீர்கள். அப்பொழுது நான் ஆவலாய் வந்து உங்களை அள்ளி கொள்ளுவேன், ஆவலாய் வந்து உங்கள் சமூகத்துக்கு நான் வருவேன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீங்கள் பிறப்பை கிறிஸ்து இயேசுவை உங்கள் இருதயத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நீங்கள் விசுவாசித்தீர்கள், அந்த ஜீவன் உண்டாயிருச்சுன்னா, தேவனுடைய குமாரன் என்கின்ற அந்த ஜீவன் உன் இருதயத்துக்குள்ளே உண்டாகிவிட்டால், இப்போ இந்த குழந்தை வளரணும் அப்படின்னா இந்த வேத வசனம் வரணும். இந்த வேத வசனத்தை நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஆசாரியர்கள் தான் பிரசங்கிக்க வேண்டும். நான் எந்த கூத்துறையா? நான் எந்த கூத்துறை? இன்னைக்கு கர்த்தருடைய வேதத்தை கையில் வைத்துக்கொண்டு மறந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேனே. கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டு நெத்தில பட்டப்பட்டிய நாமத்தை போட்டுக்கொண்டு உலகத்தான கேவலமாய் சுற்றி கொண்டிருந்தவன் நான். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை அழைத்து என் பரிசுத்த ஆவியானவர் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல, என்ன குற்றத்தை நீ சொன்னாலும் அந்த தாய் என் புள்ள செஞ்சுட்டான்னா, இதை பண்ணிட்டான்னா, டே ராசா மனம் திரும்பிடுறா, டே இனிமேல் செய்யாதரான்னு சொல்லி அள்ளி அடைக்கிறவள் தான் தாய். நான் எத்தனை முறை விழுந்து போனாலும், நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவனை தூக்கி எடுத்து, என் மகனே இந்த இடத்துல விழுந்து விட்டாய், இந்த இடத்தில் நீ உன்னை மறுதளித்து விட்டாய், தேவனை துக்கப்படுத்தி விட்டாய், நீ மனம் திரும்பு என்று சொல்லி என் பாவத்தை குறித்தும் என் தேவனுடைய நீதியை குறித்தும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பை குறித்தும் எனக்கு கண்டித்து உணர்த்துகிற என் தாய். ஹல்லேலூயா. எப்பவுமே பிரசங்கத்தை பண்ணோம்னாவே பரிசுத்தான தேவன் வசனத்தை கொடுத்தானோ அதை ப்ராக்டிக்கலாக நான் பார்க்க வச்சிருவார். அதான் நைட் நான் பார்த்தேன். அந்த குழந்தைக்கு அம்மா கொஞ்சம் சோறுகிற கொஞ்சம் நசுக்கி கொஞ்சம் கூடாமா, இல்லை எங்கள் மாமியார் வீட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. அதை பாவம் அந்த குழந்தை கொட்டை ரொம்ப அது இருக்குது, பாவம் அந்த குழந்தை கத்துது. ஆனால் அந்த குழந்தை அழுத பார்த்த நைட்டு ஏதோ ஒரு சம்திங் அந்த ஒரு கீச்சு ஒரு மாதிரி அழுதான். ஏதோ ஒரு அசுத்த கிரியைகள்லாம் குழந்தைகளை பாதிக்கும். நான் தெரிஞ்சு தான் கூட்டின்னு சொன்னேன். 10:30 மணி நைட்டு கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. நேற்றுக்கு ஜெபம் பண்ணதும் ஏசுராஜா நெடுக்க மகிமை போடுவாராக, ஆமேனா. அந்த குழந்தை அப்புறம் அந்த குழந்தை சத்தங்க, எங்கடா சத்தம் வருதா வரல, அப்புறம் ரத்திக்கிட்டேன். ஆமேன்னு சொல்லுவோமா? நான் என்ன சொல்ல வரேன், ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அப்படியானால் இந்த எருசலேமில் சீயோன் மலையில் மேல் வீட்டு அறையில் அவர்கள் காத்திருந்த போது பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் அப்படியே வந்து பிள்ளைகளை அப்படியே அள்ளி கொண்டார், அப்படியே அள்ளிக்கினார். உடனே பேதுரு எழுந்து, படிப்பறிவில்லாத பேதுரு எழுந்து உபதேசத்தை பேசுறாரு. நீங்கள் சிலுவையில் அறைந்து கொன்ற இந்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் 3ஆவது நாளே உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த போதகத்தை கொடுத்து சமாதானத்தை அவள் இருதயத்திலிருந்து நதி போல புறப்பட்டு வர செய்தார். இவர்கள் பெந்தெகோஸ்தே மழையில் நனைந்தார்கள். அந்த முதல் பிரசங்கத்தை கேட்ட அவர்கள்
இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, அன்பாய் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே வந்து இறங்கி நம்மை அபிஷேகித்து, இயேசுராஜாவுடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. நான் இந்த மேல் வீட்டில் நான் என்ன பண்ணேன், அப்போ ஒரு சின்ன ரூம் இருக்கும், மேலே உட்காந்து ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட புதுசில் என்னை அபிஷேகமையான்னு சொல்லி பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்காக நான் இவ்வளோ பெரிய பாவியாக இருக்கிறேனே, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த அபிஷேகத்தை பெறாதவர்கள் சொல்லுகிறேன், ஒரே ஒரு வழி, உன் பாவத்தையும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பையும் நினைத்து அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சும் போது அவர் அபிஷேகிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். அதே மனநிலையில் போயிட்டு ஆண்டு சொல்ல கெஞ்சினேன், அப்போது என்னை கிருபையாய் பரிசுத்த ஆவியை அபிஷேகித்தார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பரிசுத்த நாமத்துக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. இப்போ நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கிக்கிறார். அவங்க வேற ஒன்றுமே பண்ணல, பரிசுத்த மேலே வந்ததாகவோ அந்நிய பாஷை பேசுனதாகவோ இல்லை, ஆனால் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி. ஆமென். எத்தனை பேருக்கு இங்கே நான் பிரசங்கம் பண்ணும்போது அப்படி குத்தி, ஆமாண்டவரே இந்த பிரதர் பிரசங்கம் பண்ணார், இந்த பாவம் எனக்குள் இருக்குது ஆண்டவரே அப்படின்னு உண்மையிலே எத்தனை பேருக்கு அந்த குத்தப்பட்ட, அது பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் முடியும். அப்போ உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஆமென்னு சொல்ல மாட்டீங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போல் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, அவங்க ஞானஸ்தானம் இருக்கிறாங்க, அங்கேயும் பார்த்தோன்னா பரிசுத்த இறங்கினதாக நம்ம பார்க்கவில்லை, வேதத்தின்படி சொல்கிறேன். ஆனால் பாவ உணர்வு அடைந்து தேவனுடைய இரக்கத்துக்காக கெஞ்சி சபையில் வந்து சேர்ந்து விட்டார்கள், இந்த ஞான பாலுக்காகவும் இந்த பலமான ஆகாரத்துக்காகவும். ஆமேனா? ஆனால் ஒரே ஒரு சிம்டம்ஸ், நான் பாவி என்று பார்க்குற பார்வை வருதே, அது பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் வரும். இன்னொருத்தன் பாவின்னு சொல்கிறது அது பாவத்துடைய விளைவு. ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பார்த்து அவங்க தேவ சபையில் காத்திருக்கிறாங்க. தேவனே, நீர் அவரை உயிரோடு எழுப்பினீர், எங்களை ரட்சியும் என்று சொல்லி சியோன் மலையில் அவர்கள் காத்திருந்த வேளையில் அந்த சியோனிலே அவர் ஆறுதலை கொடுத்தார். எருசலேம், அதுதான் எருசலேம், உபதேசத்தை டாக்டரினை கொடுக்க ஆரம்பித்தார். எருசலேம் என்ற சபை, புதிய ஏற்பாட்டு சபை, இதுதான் எருசலேம். ஸ்பிரிச்சுவலி இந்த எருசலேம் தான் உபதேசம் வரணும், உபதேசம் வெளிப்படணும். நான் எருசலேம் சியோனுக்கு நான் ஆறுதலை வர பண்ணுவேன். எத்தனை வசந்த வாசிங்களா? ஏசாயா 51:3 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஆறுதல் தான் பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதல். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமே தேவராஜ்யம். யார் யாரெல்லாம் இன்னைக்கு உடைக்கப்பட்டு போயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் இன்றைக்கு தேவனுக்கு பூர்ண சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இந்த சபையில மட்டும்தான், இந்த தேவனுடைய சபையில் உலகத்தில் எந்த இடத்துல போய் நின்னாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்று சொல்லி அவர் உனக்குள்ளே பிறப்பாரே ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், இப்போ சாகிறதுக்கு முன்னாடியே சபை சில்ல மறிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னார், எப்பா நான் போகிறேன், என் பிதா கிட்ட நான் போகிறேன், நான் சாக போகிறேன் அப்படின்னு சொன்னதும் அவங்க சீஷர்கள்லாம் துக்கமாக இருந்தாங்க. துக்கமாக இருந்ததும் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்லை, இப்போ நீங்கள் துக்கமாக இருக்கிறீங்க, உலகமாக சந்தோஷப்படும், ஆனால் நீங்கள் என்னுடைய உயிர்த்தெழுதலை பார்ப்பீங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறினா என்ன தெரியுமா? என்னுடைய இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து தேவகுமார், இயேசு கிறிஸ்து தேவன் என்கின்ற அந்த வெளிச்சம் எனக்குள்ள வந்து அவருடைய ரட்சகர்னு சொல்லி என் இருதயத்துக்குள்ள விசுவாசிக்கும் போது கரு உண்டாகி விடுகிறது. அந்த கரு உண்டாகிவிட்டு அந்த கரு வளர்வதற்காகத்தான் தேவ சமுதிரம் நிற்கும் போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியன் வந்து என்னை உபதேசத்தில் பூர்ணப்படுத்துகிற உபதேசம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள தேர்ந்தவுடன் நிறுத்தும்படிக்கு நாங்கள் அவரையே அறிவித்து எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அந்த உபதேசம் மட்டும்தான் உன்னை பூர்ணப்படுத்தும். ஆமெனா? நான் படித்து சொல்லிக்கிறேன். இந்த குறிப்பு டைரிக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் உங்களுக்கு எத்தனை தடவை அறிக்கை பண்ணிக்கிறேன், எத்தனை கோடி கொடுத்தாலும் இதுக்கு ஈக்குவல் ஆகாதுன்னு. எத்தனை கோடி ஈக்குவல் பண்ணுவீங்க? எடுத்து வாசிங்க வேகமாக. யோவான் சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம். யோவான் சுவிசேஷ புத்தகம் இந்த ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல தேற்றுவேன் என்று சொன்னாரே. அப்போ தாய்னா அந்த குழந்தை பிறக்கணும்ல. எடுத்து வாசிங்க 16வது அதிகாரத்தில் 20 வாசிங்க பார்க்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமே சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷம். உங்கள் துக்கம் மனவேதனை இருந்தது இல்லையா? உன் வாழ்க்கை முடிஞ்சு போட்டு இருந்தது இல்லையா?
ஆனா உன் துக்கம் சந்தோஷமா வரும். எப்படி? ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். அவள் பிரசவம் பயங்கர வலி. என்ன அது வந்து ரெண்டாவது பிறப்பு போல. இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது இவங்களே ரெண்டாவது பிறந்து வராங்கன்னு எத்தனையோ பிரசவத்தில் எத்தனையோ சகோதரி மறுத்து போயிருக்கிறாங்க. மரண வலி இல்லையா? அவ்வளோ துக்கம் இருக்கும். ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்திலே பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையால் அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். மரணத்தை ஜெயித்தவராய் அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே நான் உயிரோடு எழுந்திருப்பேன். இப்போது என்னை கண்டீர்கள், ஆனால் துக்கமா இருக்கிறீர்கள். ஐயோ என் இயேசுவே, நான் எங்கேயோ போறேன்னு சொல்றீங்களே, நான் பிதா கிட்ட போறேன்னு சொல்றீங்களே, அப்படி இந்த பிதாவை காண்பியும் என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள். இப்போது துக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் நான் உயிரோடு எழுந்திருப்பேன். உங்கள் இருதயத்துக்குள்ள அந்த பிள்ளை பிறந்திருக்கும். இந்த ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை, சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை ஒரு சிறு சூரியனை அறிந்திருந்தால் அவருடைய பாதங்களுக்கு நட்சத்திரம் இருந்தது. அவருடைய கிரீடத்தை சுற்றி 12 நட்சத்திரம் இருந்தது. அவருடைய பாதத்தில் சந்திரன் இருந்தது. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவேதனைப்பட்டு அலறினாள், பிள்ளை பெருமிட அலறினாள். ஆனால் இந்த நீண்ட வலு சர்ப்பம் அந்த பிள்ளை அந்த ஸ்திரீ பெற்றெடுக்கிற அந்த ஆண் பிள்ளையை விழுங்கும்படியாய் நின்றது. ஆனால் அந்த ஆண் பிள்ளை அந்த வலு சர்ப்பத்தின் தலையை உடைத்து ஜெயங்கொண்டு தேவனுடைய சிங்காசனத்திற்கு அல்லேலூயா கையை தட்டி தேவனுடைய சிங்காசனத்திற்கு இருப்பு கோலால் ஆளுகை செய்யும்படி அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்படும். அந்த ஆண் பிள்ளை என் இருதயத்துக்குள்ளே உண்டாயிருக்கிறார். அப்படியானால் என் பரிசுத்த ஆவிக தாயானவர் இந்த குழந்தை பிறந்ததும் இயேசு என் ரட்சகர்னு சொல்லி யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தொப்புள் கொடி அறுக்கப்படுகிறது. இப்போ நான் எங்க அம்மா கிட்ட இருந்து வந்தேன் என்பதற்கு என்னுடைய தொப்புள் ஒரு அடையாளம். ஆமெனா? நாங்கள் எல்லாம் பிறந்தவர்கள் என்பதற்கு தொப்புள் வந்து ஒரு அடையாளம். ஏன்னா என் தாயின் கர்ப்பத்திலே என்னை சுமந்து என் தாய் பெற்றெடுத்தாள் என்று சொல்லி. ஆமெனா? நல்லா கவனிக்கணும். ஆனால் என் தாய் எனக்கு கொடுக்குற போஜனம், நான் உயிரோடு இருக்கணும், என் தாய் எனக்கு என்ன கொடுக்கணும்? போஜனம் கொடுக்க. எல்லாருப்பா புரிஞ்சுங்கப்பா, நான் உயிரோடு இருக்கணும்னா, நான் ஜீவனோடு இருக்கணும்னா என் தாய் எனக்கு என்ன கொடுக்கணும்? என் தாய் கொடுக்குற போஜனம் எனக்கு வந்து ஜீவனை கொடுக்குமா? என் தாய் கொடுக்கிற போஜனம் வந்து எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்குமா? ஆண்டவர் சொல்றாரு, உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி. நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை. தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை என்றால் திருட்டு பிள்ளை. அந்த குழந்தைக்கு தொப்புள் கொடியை நீ அறுக்கிறனா, இந்த பிள்ளைக்கு நான் ஜீவனை கொண்டு தொப்புள் கொடியை அறுத்து மார்பிலை வைத்து பால் கொடுக்கிற அந்த ஒரு மகிமை ஒரு தாய்க்கு மாத்திரமே உண்டு. தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை என்றால் நீ சாக வேண்டும், உனக்கு ஜீவன் கிடையாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், என்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ள பிறந்தாரோ அன்றைக்கு நான் தேவனுடைய பிள்ளை. அவருடைய வித்து எனக்குள்ள வந்துவிட்டது. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஜீவனை கொடுக்கும்படியாய் இந்த வேதத்தை எனக்கு போதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பாலை எனக்கு கொடுத்து, இதில் இருக்கிற பலமான ஆகாரத்தை எனக்கு கொடுத்து என்னை மகிமைப்படுத்துவார். ஆமெனா? எடுத்து வாசிங்க. நம்ம முழுக்க ஆவிக்குரியவர்கள். இன்னைக்கு இருக்க தொப்புள் கொடி பந்தம் இந்த உலகத்தோடு அருந்து போகிறது. நமக்கு ஒரு தொப்புள் கொடி. இன்னைக்கு தொப்புள் என்பது ஒரு முத்திரையாக இருக்கிறது நம்முடைய வம்சத்துக்கு. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களா. அச்சாரமாய் முத்திரையாய் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு அந்த முத்திரை பரிசுத்த ஆவியானவரே அந்த முத்திரை, அந்த தொப்புள் கொடி. ஆமெனா? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். இதெல்லாம் ஒன்றுனா பார்க்க போகிறேன். இப்போ நேரமானாலும் கொஞ்சம் பொறுத்துங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 16வது அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 16வது அதிகாரத்தில் வாசிக்க பார்க்கலாம். ஒன்னிலிருந்து தொடர்ந்து வாசி, அப்பதான் புரியும். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ எருசலேமின் அருவருப்புகளை அதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார், கானான் தேசமே, உன் உற்பத்திக்கு
ஏத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம், உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் உன் தகப்பன் எமோரியன் என்று சொன்னால் பெருமைக்காரன், அக்கிரமக்காரன். ஏத்தித்தி என்று சொன்னால் குடும்ப சண்டை. ரெபேக்கா சொல்லும் ஈசாக்கு கிட்ட போய், அப்பா இந்த ஏசா பையன் இந்த ஏத்திய பெண்களை திருமணம் செய்து கொண்டு என் உயிர் இருந்து ஆகுவது என்ன? குடும்பத்தை உடைக்கிறவள் ஏத்தித்தி. ஏதேன் தோட்டத்தில் குடும்பம் உடைக்கப்பட்டது. அந்த ஏத்தியனுடைய ஆவித்தான் இன்னைக்கு குடும்பத்தை சோற போட மாட்டேங்குது. இன்னைக்கு பெத்தவங்களுக்கு குடும்பத்தில் பிரிவினைகள். இன்னைக்கு உன் தாய் ஏத்தித்தி, உன் தகப்பை அக்கிரமக்காரன். இச்சைக்காகத்தான் குடும்ப நடத்துற, தன் ஸ்தானத்தை இன்னும் உணரல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால் நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் கொடி அறுக்கப்படல. கவனிங்கப்பா, நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் கொடி, உன் தாய் உன் தொப்புள் கொடி அறுத்தாதான் உன் தாயுடைய மார்பில் வச்சு பாலை கொடுத்து உனக்கு ஜீவனை உண்டாக்க முடியும். தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை என்று சொன்னால் உனக்கு ஜீவன் இல்லை என்று அர்த்தம். ஆமேனா? எந்த தாய் கொடுக்குற சாப்பாடு நம்மலாம் கேள்விப்பட்டிருக்கு, என்ன அது? அமிர்தமா? அமிர்தத்தை சாப்பிட்டா என்ன சாவாமல் இருப்போம். எங்கே காட்டுங்க பார்க்கலாம். எந்த தாயாலேயுமே தொப்புள் கொடி அறுக்க முடியாது. இல்லை நாங்கள் அறுத்து வச்சது அதெல்லாம் நீ பார்க்க சும்மா உன் தொப்புல்லாம் அப்படியே போயிட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பிறந்த நாளில் உன் தொப்புள் கொடி அப்போனா தொப்புள் கொடி அறுக்கிறது ஏன்னா தாய் தான் தொப்புள் கொடி அறுத்து தன்னுடைய மார்பில் வச்சு பால் கொடுத்து ஜீவனை உண்டாக்க முடியும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த தொப்புள் முத்திரை தான் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த முத்திரை. எடுத்து வாசிங்க 2 கொரிந்தியர் 1:21 எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:21. வேகமா டைம் முடிக்க போறோம். 2 கொரிந்தியர் உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரை போட்டு நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த முத்திரை தொப்புள் எப்படி உன் மாம்ச வம்சத்துக்கு முத்திரையோ, நல்ல கவனி, உன் தாய் உன்னை தொப்புள் கொடியோடு போட்டு விட்டால், என் பிள்ளைய என்ன இன்னைக்கு நான் உயிரோட இருக்க செய்ய போறேன்னு எந்த தாய் சொல்லு பார்க்கலாம்? என் பிள்ளைய நான் சாகவே விட மாட்டேன் சொல்ல முடியும். ஜீவனை கொடுக்க எந்த தாய் ஜீவனை கொடுக்க முடியும்? என் தாய். என் பரிசுத்த ஆவியை தேற்றவன் எருசலேமிலே ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல தேற்றப்படுவீர்கள். நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். ஒருவனை தாய் தேற்றுவதை போல தேற்றுவேன். நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். ஆமேனா? சபை எவ்வளவு முக்கியம் தெரியுதா? நீ பிறந்த நாளில் உன் தொப்புள் கொடி அறுக்கப்படலை, உன்னை தூக்கி போட்டாச்சு. உனக்கு பந்தமே இல்லைம்மா, உனக்கு தொப்புள் கொடி பந்தமே இல்லை. பரிசுத்த ஆவியானவரே முத்திரை. நான் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு பரிசுத்த ஆவியானவரே முத்திரை. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற அந்த தொப்புள் கொடி பந்தம் ஆவி. என் தேவன் ஆவியா இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து மாம்சத்தை ஜெயித்து ஆவியா ஆயிட்டார். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்து என்னை ஆவியாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஆமெனா? நாம் கர்த்தருடைய மகிமையை திறந்த முகமாய் கண்ணாடியிலே காண்கிறதை போல கண்டு ஆவியாயிருக்கிற அந்த கர்த்தரால் அவருடைய சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த மறுரூபத்துக்கு நேராக கொண்டு போகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். நீ பிறந்த நாளில் உன் தொப்புள் கொடி அறுக்கப்படலடி. அடியே எருசலேமே, எனக்கு துரோகம் செஞ்சவளே. அதெல்லாம் வேற சப்ஜெக்ட். இதெல்லாம் நம்ம பல முறை பார்த்துருக்குறோம். ஞாபகம் இருக்குதா? பச்சைலாம் பேசிட்டேன். அதெல்லாம் இப்போ நான் யூடியூப்பில் போட்டோன்னா கல்லில் கண்ணே பாயும். என்ன தெரியுமா? இவன் வந்து எல்லாருடைய மனதையும் உடைத்து விட்டான் அப்படின்லாம் அரசு. அதனால தான் போன வார செய்தியை போடல. ஞாயிற்றுக்கிழமை செய்தி ஏன் போடல, வெள்ளிக்கிழமை செய்தியை ஏன் போடல? அவளை தேவன் அது வேற மாதிரி போயிடுச்சு. அதனால் ஆவியானவர் வேணாடா, நீ வீணா மாட்டிக்காத. ஏன் தெரியுமா? ஏற்கனவே ஒரு முறை எனக்கு இந்த அனுபவம் இருக்குது. என்ன அனுபவம்? ஒரு சகோதரன் எங்கள் லைப்ரரியில் நான் பார்ப்பேன். அவர் பயங்கர விக்கிரகத்தை பற்றி பயங்கரமாக பேசுவார். நானும் அவரும் நிறைய பேசுவோம். நானும் சத்தியத்தை பேசுவேன். ஒரு முறை ஜீவா கூட்டின்னு வரலான்னு சொல்லிட்டு ஸ்கூலாண்ட போய் வெயிட்டிங் இருக்கிறேன் கேட்டுக்காண்ட முன்னாடி. அந்த பிரதர் வேலையை முடிச்சுட்டு வந்தார். உட்காந்துக்கிறேன். என்ன மோகன் சி லாசர் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரிலாம் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு மோகன் சி லாசர் சரணை பற்றி ஒரு மாதிரி பேசாச்சு. நான் உடனே அவருக்கு என்ன பண்ணேன், அவர் வந்து சத்தியத்தை தான் பேசினாருன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரி நீ பேசுறதெல்லாம் வீடியோ எடுக்கலாமான்னாரு. சரி எடுத்துக்குப்பான்னுட்டேன். அவர் நேராக ஃபேஸ்புக்கில் லைவ் பண்ணிட்டார். அன்றைக்கி 3 மணிக்கு இது நடக்குது. வீட்டுக்கு வரலாங்காட்டியும் 6 மணி 7 மணிக்குள்ளே ஏறக்குறைய 20,000 பேருக்கு மேலே பார்த்துட்டு அவனை வெட்டு, அவனை குத்து, அவனை கொலை பண்ணு, என் பொண்டாட்டியை வெளி வச்சுட்டானுங்க எல்லாம்.
ஏறக்குறைய ஃபேஸ்புக் ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு 50,000 பேரை பார்த்துட்டு அதை ஒருத்தர் யாரோ டவுன்லோட் பண்ணி யூடியூப்பில் ஒரு 50,000 அப்லோட் பண்ண, அதை ஒரு யூடியூப்பில் ஒரு 50,000 பேர் பார்த்துட்டு அவன் அட்ரஸ் எனக்கு தெரியும், அவன் ஃபோன் நம்பர் எனக்கு தெரியும், அவனை விட்டு வைக்காதீங்க, வெட்டிடுங்க அப்படின்லாம் கொலை மிரட்டலாம் பயங்கரமாக வருது. நான் பயப்படல. ஏசஜா பரிசுத்த மகிமை உண்டாகட்டும். அப்படி அல்ல, இன்னைக்கு தேவன் எல்லாருக்கும் ஆறுதல் கொடுக்கும்படியாக இன்னைக்கு நம்ம அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அதில் இயேசுவோட பரிசுத்த நாமம் என்றென்றைக்கே மகிமைப்படுவதாக. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, உன் தொப்புள் கொடி. எத்தனை பேருக்கு இப்போ தொப்புள் கொடி அறுக்கப்படலைன்னா புரியுது? உன் தொப்புள் கொடி அறுக்கப்படலை நீ பரிசுத்தவர் பேசுகிறாரு. எத்தனை பேருக்கு என் தொப்புள் கொடி அறுக்கப்படலை என்பது எதற்கு புரியுது? இப்போ புரியலையாப்பா? உன் தொப்புள் கொடி அறுக்கப்படலை. பிரதர் சொல்லு பிரதர், கமல் பிரதர், உன் தொப்புள் கொடி அறுக்கப்படலன்னு சொல்கிறார் இல்லையா? அப்படின்னா என்னது? புரியலையா? டேய் நான் தான் சொன்னேன்ப்பா, எங்கள் அம்மா எனக்கு பால் கொடுத்தாங்களா? எங்கள் அம்மா எனக்கே ஞாபகம் இருக்குது, நடந்துக்கினே பால் குடிச்சு ஞாபகம் இருக்குது. ஏசப்பாவுடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாகட்டும். பால் கொடுத்தாங்களா? அப்புறம் சோறை போட்டாங்களா? நான் 9வது படிக்கும் போதே என் கண் முன்னாடி அவங்க மறித்து போயிட்டாங்களா? எனக்கு சோறு போகிறதுக்கு கூட ஆள் இல்லாமல். தொப்புள் கொடி அறுக்கப்பட்டதுன்னா உன் தாய் பந்தம், உன் மாம்ச பந்தம். உன் தாய் தான் உனக்கு பாலை ஊட்டி உனக்கு திடமான ஆகாரத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கணும், உனக்கு மரணத்தை காணாமல். ஆமேனா? உன் தாயால் உனக்கு மரணத்தை காணாமல் வாழ வைக்க முடியுமா? அப்போனா உன் தொப்புள் கொடி அறுக்கப்படலை. அப்போனா உனக்கு தொப்புலே இல்லை, உனக்கு பந்தம், மாம்சத்தில் பந்தமே இல்லை. இப்போ நீ முழுக்க முழுக்க ஆவிக்குரியவன். ஆமேன் சொல்லுங்களேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அவர்கள் மாம்சத்தினாலாவது இரத்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முத்திரை. அந்த தொப்புள் கொடி பந்தம், அந்த சொந்த அந்த பந்தம், பரிசுத்த ஆவியானவரை அந்த தொப்பல். புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சவங்க எல்லாமே சொல்லுங்க. அப்போ இன்னும் கை வரல, நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ 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 யாருக்கு அம்மா இல்லை? எல்லாருக்கும் அம்மா இருக்கிறாங்க. ஓகே, இப்போ நான் இப்போ எனக்கு சொல்கிறேயா, இப்போ அதுக்கு தான் என்னையே வச்சு சொல்லிக்கினேன். அம்மா தான் அந்த குழந்தைக்கு ஜீவனை கொடுக்குறாளா? பால் கொடுக்குறாளா? அம்மா கொடுக்குற பால் மரணத்தை ஜெயிக்குதா? ஒரு நாளைக்கு சாவ போகிறோம்ல. ஆமேனா? அப்பனா என் தாய் என்ன காப்பாற்றலை, அப்பனா என் தொப்புள் கொடி இன்னும் அறுக்கப்படலைன்னு அர்த்தம். என் தாயால் என்னுடைய மரணத்தை தடுக்க முடிஞ்சுதாப்பா? சரி, உன் தாய் மரணத்தை தடுத்தவங்களா ஜான்? அப்போ உன் தொப்புள் கொடி அறுக்கப்படலை. ஆமேனா? அப்போ அந்த பந்தம் எல்லாம் பொய். அதான் உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி, அது குடும்பமே இல்லைன்றாரு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வந்து அவர் கொடுக்கிற போஜனம், வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம், சிலுவையை பற்றின உபதேசம் எனக்கு சொல்லி கொடுத்து எனக்கு ஜீவனை உண்டாக்குற இயேசு கிறிஸ்து ஜீவன்பா. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து ஜீவனா? இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பிதாவாகிய தேவனுக்குள் மறைந்திருக்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிற்கும் இடத்துல மேலானவர்களே நாடுங்கள். எப்பா யாருக்குமே புரியலையா? அப்போ எல்லாம் பேனு பார்க்குறீங்களே. ஏன்னா ஃபஸ்ட்டு எதுனா விளக்கமாக பேசவா? இதுவே யாருக்குரிய 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. உன் தொப்புள் கொடி அறுக்கப்படலை. நீ பிறந்த நாள், உன் பிறப்பினுடைய வர்த்தமானம் என்னவென்றால் நீ செத்து நரகத்துக்கு போப்பாரன்றாரு. இப்போ அது புரியுதா? உன் தாய் உன் நரகத்தை தடுக்க முடியுமா? ஆனால் உன் தாய் பரிசுத்தாவியாக நான் உன்னை விடமாட்டேன், என்றென்றைக்கு உன் கூடவே இருப்பேன். கையை தட்டி, என்றென்றைக்கு நான் உன் கூடவே இருப்பேன். ஏன்னா அவர் தேவன். யோபு 33:4 என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. எனக்கு உயிர் கொடுத்த என் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை எனக்கு சொல்லிக் கொடுத்து, அந்த உயிர்த்தெழுதலை எனக்குள்ளே கொடுத்து என்னை மறுபடியும் பிறக்க செய்து எனக்கு ஜீவ பால், இந்த ஞான பாலை எனக்கு கொடுத்து, வசனத்தை எழுத்தின்படியே கொடுத்து எனக்கு ஆறுதலை கொடுத்து, அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய ஆழங்களை சொல்லிக் கொடுத்து, உபதேசத்தை சொல்லிக் கொடுத்து என்னை பூர்ணப்படுத்துகிறார், என்னை பூர்ண புருஷனாக்குகிறார். ஆக என் தாயாகிய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். அடிக்கடி சொல்லி கிடப்பேன், என் தாய் என் தாயின்னு, பரிசுத்தன் என் தாய், என் பரிசு தாயின்னு சொல்லி. நிறைய பேருக்கு இப்போ தான் புரியுதா?
இப்போ இப்பயாவது புரியுதாப்பா, பரிசுத்த ஆவியனும் என் தாயின்னு சொல்லி கிடப்பனா ஏன் சொன்ன இப்பயாவது புரியுதா? அவர் என் தொப்புள் கொடி. ஆமேனா, அவர் என் தொப்புள், அச்சாரமாய் முத்திரையாய் பரிசுத்த அபிஷேகம் இருந்தா, டேய் நான் உன் சொந்தண்டா, நான் உன் பந்தண்டா, உன் அக்காடா, உன் மாமாடா, உன் சித்தப்பாண்டா, உன் இவன்டா அவன்டாலாம் யாருன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி போயிடும். ஆமென். என் தாயார் யார், என் சகோதரர் யார், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே என் தாயும் என் சகோதரமாய் இருக்கிறார்கள், அப்படி போயிடும். இந்த பந்தம், இந்த தொப்புள் கொடி பந்தம் அறுந்து போயிட்டுருக்கும். இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ள பலப்படுத்தி நம்மை தேவனுக்கென்று வேறு பிரித்திருக்கும். ஆமென். நீ உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னன்னா, நீ ஒரு மரணம், நீ ஒரு பாவம். அங்கிருந்த உன்னை இப்போ நான் என்ன செஞ்சேன்னா, தொப்புள் கொடி அறுக்காமல் தூக்கி போட்டாச்சு. தொப்புள் கொடி அறுக்காமல் போட்டுட்டாங்கன்னா அது நாதியற்று, நாதாரியாக, கேட்பாரற்று, கேவலமாக நீ சாகணும். ஆனால் அந்த வழியாக நான் போனேன். பிழைத்திரு என்று சொன்னேன், உனக்கு ஜீவன் உண்டாகட்டும் என்று சொன்னேன். அந்த வழியா நான் கடந்து போனேன். பார்த்தவெல்லாம் உன்னை விட்டு போயிட்டான். உன் மதமோ, உன் மார்க்கமோ, உன் அப்பாவோ, உன் சொந்த பந்தமோ எதுவும் உன்னை ரட்சிக்கவில்லை. எல்லாரும் உன்னை கடந்து போயிட்டு உனக்கு ஜீவனை உண்டாக்க முடியாது. அந்த வழியாய் நான் வந்தேன், தாய் வந்தேன், உன்னை நான் ஏந்தி கொண்டேன். பிழைத்திரு என்று சொன்னேன், பிழைத்திரு, ஜீவன் உண்டாகட்டும் என்று சொன்னேன். நீ தேவனுடைய பிள்ளையாக மாறு என்று சொன்னேன். இயேசு கிறிஸ்து என்ற ஜீவனை உன் இருதயத்துக்குள்ளே கருவாக கொடுத்தேன். பிழைத்திரு என்று சொன்னேன். தொப்புள் கொடி அறுக்கல, அந்த தாய் வயிற்றிலிருந்து வந்த அந்த ரத்தத்தையும் கழுவல, உன்னை குளிப்பாட்டல, உனக்கு வஸ்திரம் இல்லை, நீ அனாதையாக்கப்பட்டாய். நீ அனாதை, நீ ஒரு சிறுமையும் எளிமையுமானவன், நீ ஒரு ஏழை. ஆனால் அந்த வழியாய் நான் வந்தேன். பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்கின்மையும் வெறுமையும் அல்ல, அசைவாடுகிறவர். நான் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் கிடந்தேன். பரிசுத்த ஆவியானவர் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடுகிறவர். இந்த பலமான ஆகாரம் என்பது குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன்னுடைய பிள்ளைகளை மாம்சத்தில் போட்டு, உபத்திரவத்தில் போட்டு தள்ளி இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளும்படியாய் உபதேசம் கொடுக்கிற நல்ல பரிசுத்தன். அசைவாடுதல் என்று சொன்னால் எப்படி ஒரு பெண் கழுகு தன் குஞ்சுகளின் மேலே அசைவாடி அந்த குஞ்சுகளுக்கு நல்ல பலன் கொடுத்து, என்ன நல்ல அந்த கூட்டிலே இருந்துக்குன்னு நல்ல ரத்தத்தையும் மாம்சத்தையும் நல்லா உறிஞ்சி குடிச்சு நல்ல மாம்சத்தை தின்னுட்டு நல்ல சோம்பேறித்தனமாக இருக்கும். கழுகுனா சோம்பேறி கிடையாது, அது உன்னத அனுபவம் வரணும். அப்போ உன்னத அனுபவம் வரணும். உபத்திரவத்துக்கு நேராக கொண்டு போய் பரிசுத்த ஆவி நம்மளை தயார்படுத்துவார் பாருங்க. அது அவருக்கெல்லாம் மட்டும்தான் முடியும். அவர் தான் நம்முடைய தாய். ஆமென். அல்லேலூயா. தொப்புள் கொடி அறுக்கப்படலை, அதாவது உங்கள் அப்பனாலேயோ உங்கள் ஆத்தாலாலேயோ உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. காரணம், உங்கள் அப்பன் எமோரியம் பெருமைக்காரன், விழுந்து போன ஆவி. உன் தாய் ஏத்தித்தி ஒருபோதும் உங்கள் அப்பனை அவன் நேசிக்கவே மாட்டா, அவள் இச்சைக்காக மட்டும்தான் வாழ்ந்துன்னு இருப்பா. அதுதான் குடும்பத்துடைய நிலைமை. இன்றைக்கி இணைந்திருக்கிறார்கள், இசைந்திருக்கவில்லை. குடும்ப சண்டை, இன்றைக்கி குடும்ப சண்டை. ஏத்தியன் என்றால் குடும்ப சண்டை என்று அர்த்தம். எல்லாத்தையும் பார்த்துட்டோம். கானான் என்றால் விபச்சாரக்காரன், அப்புறம் எபூசியன் என்றால் சுயநம்பிக்கை. இதெல்லாம் சுபாவ ரீதியாக நம்ம பல முறை பார்த்தாச்சு. வீட்டில் போய் எழுத்து பாருங்க. இப்போ அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் பிறப்பின் வர்த்தமானம், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை. தொடர்ந்து வாசி முடிக்கலாம். வாசிப்பலாம். நாளிலிருந்து வாசிப்பகலாம். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. ஐயோ, உனக்காக பரிதபித்து இவைகள் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டது வெளியே எரிந்து விடப்பட்டாய். பிறக்கிற அன்னிக்கே அந்த குழந்தை ஓடு அழுது, நான் சுடுகாட்டுக்கு தான் ஒரு நாளைக்கு போறேன்னு. ஆமேனா. நீ பிறந்த நாளிலேயே நீ அழுதுன்னு வந்தியே.
அந்த அழுகையின் சத்தத்தை கேட்டு ஏமா அழற பசி. அந்த குழந்தை அம்மாவுடைய வயிற்றில் அந்த பனிக்கூடத்தில் இருக்குது. அந்த தண்ணீருக்குள்ளேயே இருக்குது. தண்ணீர்லாம் பயங்கரம், வார்த்தைக்குள்ளேயே தேவன் வச்சு நடத்துகிறாரு. அந்த குழந்தை வெளியே வந்ததும் இந்த மூச்சு காற்றை சுவாசிக்கிறதுக்கு அந்த லங்ஸ் எல்லாம் அப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷன். அந்த உடம்பெல்லாம் வலி, அந்த குழந்தைக்கு பிறக்கும் போதே வலி, இதயமெல்லாம் வலி. ஒரு நாள் நான் ஒன்றுமில்லாமல் சுடுகாட்டுக்கு தான் போப்பாரனே, என் தாயே என்னையே நீ பெத்த அப்படின்னு அந்த குழந்தை கேள்வி கேட்குது. நீ பிறந்த நாளில் அருவருக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டாய். இப்போ உன் தாய் என்ன பண்ணுறா? நான் இருக்கிற உனக்கு ஜீவனை கொடுக்குறதுக்கு, நான் உனக்கு பால் கொடுக்குற வான்னு சொல்லி தொப்புள் கொடி அறுத்து சொம்மாங்கிட்ட ஏமாற்றிட்டா உன் தாய். என் தாய் என்னை ஏமாற்றி விட்டால், நான் ஏமாற்றப்பட்டவன், என் ஏமாற்றப்பட்ட என் நியாயத்தை விசாரிக்க மாட்டீரா? என் கர்த்தர் கேட்டார் இந்த குரலை. ஆமேனா? எனக்கு ஜீவன் இல்லை ஆண்டவரே, எனக்கு சோறு இல்லை ஆண்டவரே, என்னை கூப்பிட்டு சோறு போகிறதுக்கு ஆள் இல்லை ஆண்டவரே, நான் ஒரு அநாத ஆண்டவரே அழுத நாட்கள் உண்டு. இந்த சத்தம் என் தேவனுடைய செவிகளில் போய் ஏறிற்று. என் பரிசுத்தாவே என் தாயானவர் வந்து என்னை தூக்கி எடுத்து இந்த போஜனத்தை எனக்கு புசிக்க கொடுத்து என்னை பூர்ணப்படுத்தினார். எல்லோரும் ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமேனா? ஆமேனா? நான் அனுபவத்தோடு சொல்கிறேன். நீ பிறக்கப்பட்ட நாளில் நீ கேட்பாரற்று கிடந்தாய். உனக்கு நித்திய ஜீவன் கிடையாதுப்பா. சிம்பிளாக தொப்புள் கொடி அறுக்கப்படலைன்னா உனக்கு நித்திய ஜீவன் இல்லை. தொப்புள் கொடி தான் பந்தமா? அந்த பந்தம் வந்து தாயா? அந்த தாய்கிட்ட தான் போஜனம் இருக்கா? அந்த போஜனம் தான் ஜீவனா? உன் தாயால் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடிஞ்சுதா? உன் தாய் நான் தருகிறேன். எருசலேமில் எவ்வளவு போதனைகளை கேட்டீர்கள். அதுக்கு தான் தீமோத்தேயுக்கு எழுதும்போது பவுல் சொல்லிட்டாரு, ஊழியக்காரனை கனம் பண்ணு, குறிப்பாக உபதேசத்தில் பிரயாசப்படுற ஊழியக்காரனை ரெட்டிப்பாய் கனம் பண்ணு. அதை சொல்லிலாம் புரிய வைக்க முடியும். பரிசுத்தான உனக்குள்ள இருந்தால் மட்டும்தான். ஐயோ, பவுல் சொல்லுவார், பால் கொடுக்கிற தாயானவள் தம் பிள்ளைக்கு இறங்குறது போல் அவங்களுக்கு இறங்கி உபதேசம் கொடுத்துனாடா. ஒவ்வொரு ஊழியக்காரனும் தாய். உங்களை இதை வர 1 ஹவரில் முடிச்சலான்னு வந்தேன், முடிக்கிறதுக்கே மனசு வரல. இன்னும் கொஞ்சம் பால் கொடுக்கலாமா, இன்னும் கொஞ்சம் வயிறு எரியுது. இதுதான் ஊழியக்காரன். உபதேசத்தில் இது பாருங்க, எப்படி 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வசந்த காட்டினா இன்னும் கொஞ்சம் தெளிவடைய மாட்டாங்களா? அப்படியே உங்களை நாங்கள் பூர்ண புருஷனா அப்படி பார்க்கறதுக்கு அந்த மனசு. வீட்டில் போனால் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? தான் முடிச்சிடறேன். கடைசி வாசம் சொல்லி ஏமாத்திரம் படுபாவி. இப்படிலாம் வரும். எனக்கு அது ஏன் வேதனை எனக்கு தான் தெரியும். நாளைக்கு நம்ம கூடுவோமோ கூட மாட்டோமோ? இது ஒவ்வொரு நாள் பிரசங்கம், இது கடைசி பிரசங்கம், ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடுறேனே, அப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம இருக்கிறோம். பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எதுவும் நான் பால் கொடுக்கிற தாயானவள் ஒரு பிள்ளைக்கு இறங்குறது போல நம்மளுக்கு போதிச்சேனாடா. அந்த பிள்ளைக்கு அந்த தாய்க்கு இந்த பிள்ளை அழுத்த பார்த்ததும் எங்கேருந்து தான் பால் சுரக்குமோ அந்த மனதுருக்கம் உடையவனே ஊழியக்காரன். ஏழைக்கு இறங்கினான், ஏழைக்கு கடன் கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அவன் இரக்கமும் உருக்கமும் மனதுருக்கமும் உடையவன் தான் ஊழியக்காரன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் வாசமாக இருக்கும், வாழ்ந்து கொண்டிருக்கும். 112ஆம் சங்கீத வீட்டில் அது ஒரு ஊழியக்காரன். ஏழைகளுக்கு கொடுக்கும். ஏழைனா யாரு? நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளுங்க. போஜனம் இல்லையே, தொப்புள் கொடி பந்தம் எனக்கு இல்லையே, உறவு எனக்கு இல்லையே. அந்த உறவு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பிதாவுக்கு பிள்ளையாக இருக்கிறேன் என்று என் தாயானவர் என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆமேனா? உன்னை குளிப்பாட்டில், உன்னை கழுவில், உன்னை பராமரிக்கல, நீ தூக்கி எறியப்பட்டாய். நீ பிறந்த அன்னைக்கே உன் தலையெழுத்து அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் உனக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. சிறு பிள்ளையே, பாலகனே, குழந்தையே. அதான் அந்த குழந்தை பிறக்கும் போதே அழுதுன்னு வருது. என் தலை எழுத்துலே ஆதாமே எங்கடாக்கிற படுபாவி, ஆமேனா, எனக்கு ஜீவனை கொடுக்காம மரணத்தை கொடுத்துட்டே அப்படின்னு அழுதுனே வருது. அந்த நேரத்தில் தன்னந்தனிமையாய் இளநல கைவிடப்பட்டு எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நீ தனித்து விடப்படுகிறாயோ, எந்த அளவுக்கு மனுஷர்களுடைய உதவியை நாடாமல் நீ தனித்து விடப்படுகிறாயோ, மனுஷரால் தூஷிக்கப்படுகிறாயோ, மனுஷரால் ஓரங்கட்டப்படுகிறாயோ, மனுஷரால் தூக்கி எறியப்படுகிறாயோ, தேவனுடைய அளவில்லாத இரக்கம், மனதுருக்கம் உன் மேல பூரணமாய் சொரியும்.
இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்க. தேவ இரக்கம் உன் மேலே வரணும்னா ஆண்டவர் உன்னை இந்த உலகத்தால் தூக்கி எறிகிற பாதையில் உன்னை கொண்டு போவார். இப்போ எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அந்த 16வது அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அங்கே வாசிப்பலாம் 6ஆம் வசனம். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ ஒரு ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். கரங்களை தட்டி உனக்கு ஜீவன் உண்டாவதாக, உனக்கு நித்திய ஜீவன் உண்டாவதாக. நீ பிழைத்திரு. நீ தேவனுடைய பிள்ளை. இயேசு கிறிஸ்து உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவரே உன் ஜீவன். சாக கிடக்கிற உனக்கு இயேசு கிறிஸ்துவே ஜீவன். பிழைத்திரு என்று நான் உனக்கு சொன்னேன். ஆம், உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். பிழைத்திரு என்று சொன்னார் என் தாய். என் தொப்புள் கொடி பந்தம் அவர்தான். அவர்தான் என் தொப்புள் கொடி பந்தம். அவரே என் அச்சாரம். அவரே என் முத்திரை. பரிசுத்த ஆவியானவரே என் முத்திரை. ஆமென். அவரே என் பந்தம். அவரே என் பந்தம். அவரே என் தாயானவர். அந்த தாயானவர் உள்ளே இருந்தார்னா எல்லாரோட சமாதானம் 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 கரெக்டாக இருக்குது. தேவசத்தம் கரெக்டாக செய்வோம். எதை எப்போ எங்கே செய்யணும்னு பரிசுத்த நமக்கு கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டே. அனுபவம் ஒன்றுத்துக்கு வேலை செய்யாது. அனுபவம் ஒன்றுத்துக்கு வேலை செய்யாது. ஆவியானவரே நமக்கு எல்லாம். ஆமென் சொல்லுவோமா? கடைசியாக வசந்த வாஸ்து முடிக்க போகிறோம். இப்போது உள்ளே வந்திருக்கிற நாம் பரிசுத்த ஆவியானவரை கழுவப்பட்டோம். அந்த பாவங்கள் நீங்க, அந்த பாவ ரத்தம், அந்த தீட்டான ரத்தம் நீங்க நம்ம கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம், 1 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்கள் இருந்தீர்கள். அதெல்லாம் மேலே நீங்க வாசித்து பார்த்துங்க. அப்படிப்பட்ட துன்மார்க்கம் எமோரியனும் ஏத்தியனும் அந்த ஏத்தித்தி அந்த ஒரு கேரக்டர் நமக்குள்ள இருந்துச்சு. ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். ஆமெனா. அந்த ரத்தத்தில் கிடந்த உன்னை எடுத்து உன் தொப்புள் கொடியை அறுத்து உன்னை உப்பினாலே சாரமேற்றி உன்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் ரத்தத்தினாலே உன்னை கழுவி பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலே உன்னை கழுவி உன்னை சுத்திகரித்து உன்னை அணைத்து கொண்டார். உன்னை மார்பில் வச்சு இந்த வசனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுத்தார். வசனம் மட்டுமே உனக்கு ஆறுதல். வசனம் உனக்கு எப்படிப்பட்ட ஆறுதல் என்பதெல்லாம் தனி பிரசங்கம். அதெல்லாம் எடுத்து காட்ட இப்போ டைமே இல்லை. பரிசுத்த ஆவி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. இப்போ நம்மள யாருங்க? நீதிமான்கள். நீதிமான்னா யார் தெரியுமா? பிதா என் அப்பா, தேவன் என் அப்பா. அவர் என் அப்பான்னா அவரால் படைக்கப்பட்ட எல்லாம் என் சகோதரர்கள். அவர்கள் என்னை பகைக்கலாம், ஆனால் அவர்களை குறித்த பகை என்னுடைய இருதயத்துக்குள் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு நன்மை செய்யணும். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அதுவே நீதிமான். சர்வ வல்லமையுள்ள பிதாவாக தேவனால் சித்தம் கொள்ளப்பட்டவர்கள், சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அவர்கள் என் சகோதரர்கள் என்று சொல்லி தன் சகோதரனுடைய பாவத்தை சகிக்கிறவனே நீதிமான். அவன் தான் தேவனை சந்திப்பான். அப்பா, அவன் தான் அப்பான்னு போய் கூப்பிட முடியும். அப்பானா எப்படியா கூப்பிட முடியும்? அப்பா, உங்கள் அன்பை நான் நிறைவேற்றினேன். ஆமேனா, உங்கள் அன்பை நான் நிறைவேற்றி. என்னப்பா, உங்கள் பிள்ளை என்னை இப்படிலாம் பண்ணான், ஆனால் அவனுக்காக நான் பலியானேன். நீ தானே என் மகன், வாடா. ஆமேனா. அந்த நீதிமான் யாரையும் பகைக்கக்கூடாது. நீதிமான்களாக்கப்பட்டோம். இது பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால் மாத்திரமே இது நடக்கும். ஆமேன் சொல்லுவோமா? எல்லாரும் ஆமேன் சொல்லுவோமா? எத்தனை பேருக்கு இந்த தாயினுடைய அன்பை புரிஞ்சுது? ஆமேனா. இதை பிடிச்சிங்க, விடவே விடாதீங்க, பக்கத்திலே வச்சுக்கோங்க. மனசு உடையுதா அம்மா, அப்படியே ஓப்பன் பண்ணுங்க. அவர் உனக்கு புரியாது, அவர் உள்ளத்தில் போய் சொல்லி கொடுக்கணும். நம்முடைய உள்ளான மனுஷன், ஆவி மனுஷன், பரிசுத்த ஆவியான வந்தால் தான் உனக்கு ஆறுதல் வரும். எவ்வளோ பேசினாலும் ஆறுதலை அடைய முடியாது. ஆமேனா. பரிசுத்த ஆவியாகிய என் தேற்றரவாளன் என்னை நீதிமானாக்கி விட்டார். அதுதான் திடமான ஆகாரம். அதுதான் நீதியின் வசனத்தில் பழக்கம். ஆமேனா. நம்ம எல்லாரும் நீதிமான்களாகி பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிப்போமாக. எல்லாரும் முழங்கால் இருக்கலாம்.